ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். புதுசாக வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலான்ற மாதிரி நாங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NBA, F1 அது மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் போக போக வந்து கிரிக்கெட், அப்புறம் வந்து ஃபுட்பால் அதெல்லாமும் உள்ளே இறக்கலாம், இன்வால்வ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஒரு நியூ ட்ரை மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ போக போக வந்து உள்ளே வந்து நிறையா ஸ்போர்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்ங்கிற மாதிரியும் நிறையா பேர் யாராவது உள்ளே இன்வால்வ் பண்ணலான்ற மாதிரியும் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்போர்ட் ரிலேட்டடாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கேஷுவலாக சும்மா அதை பற்றி அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்ககிட்டயும் இதை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அவங்க யாராவது இதில் வந்து இன்வால்வ் பண்ணணும், இல்லை அவங்க வந்து கெஸ்ட்டாக வந்து பேசணும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சா டெஃபினட்டாக அதுவும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிக்கிறோம். இது எப்படி போகுதுங்கிறது ஃப்யூச்சரில் அப்படியே பார்ப்போம். ஸோ வெல்கம் காய்ஸ். ஸோ இது உங்க கையில தான் இருக்கு. உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இது ஆதி, ரோஷன். ஸோ ரோஷன் வந்து F1 எக்ஸ்பர்ட். பேசிக்கலி நாங்கள் வந்து கேஷுவலாக பார்க்குறவங்க தான். ஸோ F1 பற்றி பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக அதனால் பேச முடியும். ஸோ நான் ஆதி மோராக வந்து NBA பற்றி பேசுகிறோம். ஸோ NBA மட்டும் இல்லாமல் நான் கிரிக்கெட்டும் சைடில் ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ கிரிக்கெட் பற்றியுமே டெஃபினட்டாக பேசலாம். IPL சீசன் வேறு போயிட்டுருக்கிறதுனால ஸோ அது ரிலேட்டடாக ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட்டையும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது ஒரு புது ஸ்போர்ட்டை நல்லா ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும், அவங்க யாராவது இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பேசணும் அப்படின்னாலுமே டெஃபினட்டாக மோர் தென் வெல்கம். ஸோ ஸோ இந்த ட்ரை பேசிக்காக வந்து தமிழில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி, லைக் இப்போ ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்லாம் எடுத்தால் நம்ம ஆப்வியஸ்லி NBA ஃபுட்பாலுக்குலாம் நிறைய ஸ்பேசஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்பேசஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ் ஆளுங்க நம்ம ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ட்ரை அட்டெம்ப்ட் தான் இது. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நாங்கள் பேசிக்காக நாங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இதில் போடணும், நாங்களுமே கண்டினியூ பண்ணால் தான் வந்து இதை பில்ட் பண்ண முடியும். பட் உங்கள் சப்போர்ட்டும் தேவை. ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்ம இதை கொண்டு போகிறோன்னு வில் சி. சரி, நேற்று அப்போ நம்ம லாஸ்ட் நைட் கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லேக்கர்ஸ் டென்வர். ஸோ லேக்கர்ஸ் ஆர் பேசிக்லி ஒரு ஸ்வீப்பில் இருக்காங்க இப்போது. ஸோ இன்னும் ஒரு கேம் தான் மோரலஸ், இது இந்த சீரீஸ் ஓவர், அவ்வளோதான் இது. ஸோ 0-3 முடிஞ்சிடுச்சு இது. இதுக்கப்புறம் லேக்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் செல்டிக்ஸ் மாதிரி அடுத்த ஒரு 3 கேம் வின் பண்ணுறதுலாம் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. பிகாஸ் யூ ஹேவ் டார்வின் ஹாம் அஸ் யுவர் கோச். ஸோ டார்வின் ஹாம் கோச்சிங்கில் வந்து 11 straight லேக்கர்ஸ் ஹவ் லாஸ்ட் அகேன்ஸ்ட் டென்வர். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரில. அதனால் பேசிக்லி ஐ திங்க் லெப்ரான் AD era ஓவர் லேக்கர்ஸில். இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த சீசனோட ஆஃப் சீசன் ட்ரேட்ஸ் எப்படி வரும் என்னான்னு தெரில. பட் ஐ திங்க் இந்த பிக் 2 era ஓவர். ஸோ சுதர்ஷன், உங்கள் தாட்ஸ் என்ன? கேம் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கரெக்ட் தான். ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த பாஸ்டன் லாஸ்ட் இயர் வந்து இதே கம்பேரிசன் தான் நடந்துச்சு. ஏன்னா ஹீட்டோட இதே மாதிரி 3-0 இருந்தாங்க. அப்புறமா வந்து 3 games வின் பண்ணி 7th கேம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கும் இந்த லேக்கர்ஸ் நகட் சீரீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹீட்டில் வந்து நிறையா மெயின் பிளேயர்ஸ் அவங்களுக்கு லாஸ்ட் இயர் மிஸ்ஸிங். செம இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம், நிறையா ஜி லீக்லேருந்து அன்டிராஃப்டட் பிளேயர்ஸ் நிறையா தான் உள்ளே வந்தாங்க அவங்க டீமில். ஸோ அவங்க வந்து அவ்வளோ ஒரு ரன்னு போனது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்றதுனால, என்னதான் பாஸ்டன் 3-0 லாஸ்ட் இயர் அந்த சீரீஸில் டவுனாக இருந்தால் கூட பாஸ்டன் கிட்ட அந்த ஃபயர் பவர் இருக்கு, டீம் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால எல்லாருமே ஸ்டில் பேக் பண்ணாங்க. பட் அதே கம்பேரிசன் நீங்க லேக்கர்ஸ் நகட்ஸ்ல பார்த்தா ஒரு பிகெஸ்ட் ப்ராப்ளம் லேக்கர்ஸ் நகட்ஸ்க்கு பிரான் ஏரியா தவிர அவங்க டீம்ல யாருமே ஷோ பண்ண மாட்டாங்க கேம்ஸ்ல. டீலோ நேற்று பார்த்தோம் 0 points பேசிக்லி. அவன் கம்ப்ளீட் நோ ஷோ. ஆஸ்டின் ரீவ்ஸ் ரொம்ப ஹாட் அண்ட் கோல்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் நகட்ஸ் பார்த்தா தே லுக் எக்ஸ்ட்ரீம்லி கம்ப்ளீட் ஆஸ் அ டீம். ஹீட் பாஸ்டன் கம்பேர் பண்ணும்போது ஹீட்டையும் நகட்டையும் நம்ம அப்படியே சைடில் கம்பேர் பண்ணால் அந்த ஹீட் டீமுக்கும் இந்த நகட்ஸ் டீமுக்கும் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேரும் ஒரு டீம் வந்து அன்டிராஃப்டட் செட் ஆஃப் பிளேயர்ஸாக இருந்தாங்க லாஸ்ட் இயர் ஹீட்டு. இந்த இயர் பார்த்தா செம எக்ஸ்பீரியன்ஸ் நகட்ஸு. லாஸ்ட் இயர் சிப் வேறு வின் பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு அந்த பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. அந்த ப்ரெஷரில் எப்படி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோன்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இப்போ கிடச்சிட்டதுனால டெஃபினட்டாக அவங்க செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளஸ் இப்போது 2-0 அவங்க ஹோமில் வந்து அவங்க ஒரு கேமை ட்ராப்பும் பண்ணாமல் ரோடில் போய் ஒரு கேம் வேறு வின் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்லி இப்போ நெக்ஸ்ட் கேம் அவங்க லூஸ் பண்ணால் கூட 5th கேம் அவங்களுக்கு ஹோமில் தான் போகுதுன்றதுனால திருப்பி அந்த ஹோம் அட்வான்டேஜ் வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது லெப்ரான் என்ன தான் பாஸ்டில் 3-1ங்கிற சீரீஸ்லேருந்து கம்பேக் பண்ணியிருந்தா கூட 7 to 8 years லேட்டர். ஸோ லெப்ரான் ஆப்வியஸ்லி இந்த ஏஜ்லேயுமே அத்லெட்டிக் ஃப்ரீக்காக ஆடிந்தாலும்
ஏஜ்ன்றது ஒரு ஹியூஜ் ஃபேக்டர். ஏன்னா நேற்று கேமில் ஃபோர்த் குவார்ட்டரில் லெப்ரான் ரொம்ப விசிபிளாக கேட்ச்டாக இருந்தான். ஸோ நிறையா டேர்ன் ஓவர்ஸாக இருக்கட்டும், நிறையா டிஃபென்ஸில் வந்து பேக் டவுன் நிறையா விடுறதா இருக்கட்டும், ஆரன் கார்டன் வந்து பாக்ஸ் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. அதே அப்படியே அதர் சைடில் சின்ஸ் தேவர் மோர் யங்கர் அண்ட் மோர் அத்லட்டிக், நகட்ஸ் பார்த்தா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த நிறையா மிஸ்மேட்சஸை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் கேம் எடுக்க வாய்ப்பு இருக்குது லேக்கர்ஸ். பட் 5th கேமில் மோர் ஆர்லெஸ் இந்த சீரிஸ் டன் தான். ஸோ இது ஒரு ஸ்வீப் இல்லைனா ஜென்டில்மேன் ஸ்வீப் தான். ஆமாம், ஜென்டில்மேன் ஸ்வீப் இல்லை ஸ்வீப் தான். இதுக்கப்புறம் லைக் டசன்ட் மேக் சென்ஸ். இதுக்கப்புறம் அவங்க லேக்கர்ஸ் 2 கேம் ஜெயிச்சா கூட பாயிண்டே இல்லை, ஏன்னா முடிஞ்சுது இது. ஏன்னா உங்களுக்கு ஹோம் கோர்ட் அட்வான்டேஜும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் கேம் நீ ஹோமில் ட்ராப் பண்ணாலும் திருப்பி டென்வர் போனால் ஆப்வியஸ்லி அவங்க க்ளோஸ் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. ப்ளஸ் இந்த லாஸ்ட் 3 கேம் நம்ம சாம்பிள் சைஸ் எடுத்தால் கூட எல்லா கேம்லையுமே லேக்கர்ஸ் லீடிங்கில் இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம்லையுமே வந்து 15 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட் லீட் இருந்துச்சு. செகண்ட் கேமில் 20 பாயிண்ட் லீட் இருந்துச்சு டென்வரில். அது மஸ்ட் வின் கேம். அது உனக்கு 20 பாயிண்ட் ஹாஃப் டைமில் இருக்கும்போதே உனக்கு 20 பாயிண்ட் லீடு கிட்டே இருந்தீங்க. தேர்ட் குவார்ட்டரில் திருப்பி சோக்கு. ஸோ நேற்று கேமும் அதே தான். நல்ல ஸ்டார்ட்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில், செம ஹீட்டட் ஸ்டார்ட்டு, உனக்கு பயங்கர மொமெண்டம் இருந்துச்சு. லெப்ரானு உனக்கு டங்க்கு, உனக்கு சேஸ் டவுன் பிளாக் அது இதுன்னு இருந்தாலுமே அந்த செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே இல்லை. ஸோ இது லைக் அவங்க லைக் நகட்ஸ் வந்து லைக் கம்ப்ளீட் பீட் டவுன் தான் இது லேக்கர்ஸை வந்து. இது க்ளோஸ் கேமே கிடையாது. ஸோ இது வந்து ப்ராபப்ளி எப்படி சொல்லலாம்னா ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சாம்பியன்ஷிப் டீம் அகெயின்ஸ்ட் ஜி லீக் டீம் மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன தான் லேக்கர்ஸில் வந்து லெப்ரான் ஏடி வந்து ஐ திங்க் நேற்று வந்து இந்த 3 கேமில் வந்து லெப்ரான் ஏடியோட ஆவரேஜ் வந்து 58. ஸோ உங்க 2 பேர் 58 பாயிண்ட்ஸ் போட்டு மீதி உனக்கு உன் ரோல் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து 30% ஷூட்டிங்கில் 47 பாயிண்ட்ஸ் பர் கேம் ஆவரேஜ் பண்ணால் நீங்கள் இந்த சீரீஸ் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் நேற்று நகட்ஸோட ஸ்கோரிங் மட்டும் பாரு. ஆரன் கார்டன் 29 பாயிண்ட்ஸ், யோகிச் 24 பாயிண்ட்ஸ், ஜமால் முரே 22 பாயிண்ட்ஸ், மைக்கேல் போர்ட்டர் ஜூனியர் 20 பாயிண்ட்ஸ். அப்புறம் பெஞ்சில் வந்து கிறிஸ்டியன் ப்ரவுன் 5 பாயிண்ட்ஸ். அதில் வந்து அவனுக்கு +6 வேறு அவனோட ஆவரேஜ். ஸோ கேசிபி பெரிய ஸ்கோரிங் கேம் இல்லைனாலுமே டிஃபென்ஸிவாக நேற்று பயங்கரமாக ஆடிட்டு இருந்தான். ஸோ ரெஜி ஜாக்சனும் அதே தான். ஸோ உனக்கு ஸ்டார்டர்ஸில் 4 out of 5 ஸ்டார்டர்ஸ் வந்து 20 பாயிண்ட் கேம் வச்சுருந்தா, இங்கே நீ லெப்ரான் பிரைம் லெப்ரானை போட்டாலுமே கஷ்டம் தான் இந்த கேம் நீ ஜெயிக்கிறது. ஸோ அதுதான் இது வந்து பேசிக்லி இது ஒரு பீட் டவுன் தான். ப்ளஸ் டார்வின் ஹாமுக்கு வந்து கோச்சிங் சுத்தமாக கிடையாது. அது வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும்னு தெரில. ஏன்னா நேஷ்னல் மீடியாலையும் சரி, ஃபேன்ஸும் சரி, பிளேயர்ஸும் சரி, எல்லாருமே கால் அவுட் பண்ணிட்டாங்க. நேற்று கிரிப்டோவில் வந்துட்டு ஃபயர் ஹேம்னு வந்து சான்ஸ் வேறு போயிட்டுருக்கு லாஸ்ட்டு 4th குவார்ட்டரில். ஸோ அந்த ஆள் வந்து ஒழுங்காக ட்ரெயின் பண்ணலன்னு சொல்கிறீங்க? இல்லை, உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே இல்லைல்ல. ஏன்னா ஒரு டீமுக்கிட்ட வந்து நீ ஒரு வாட்டி தோக்கலாம், 2 வாட்டி தோக்கலாம். அதுக்கப்புறமே வந்து நீ வந்து அதுவும் இல்லாமல் யூ ஹேவ் லெப்ரான் அண்ட் ஆந்தனி டேவிஸ். ஸோ ஏடி வந்து டிபிஓஐ டாப் 3 லேடரில் இருக்கான். இப்போ செகண்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு விக்டர் வெம்பன்யாமா, ரூடி கோபே, ஏடி. ஸோ ஆமாம், அதுவும் இல்லாமல் நீங்கள் சாம்பியன்ஷிப் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கீங்க லெஸ் தென் 5 years ago. ஸோ 2020 சாம்பியன்ஸ். ஸோ இந்த மாதிரி உனக்கு சாம்பியன்ஷிப் ராஸ்டர் ப்ளஸ் டெப்த் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிளே ஆஃபில் வந்து அவங்க ஸ்டெப் அப் பண்ணுறாங்களான்றது வந்து நெக்ஸ்ட் கொஷின் தான். பட் பார்த்தீங்கன்னா டீசென்ட் டெப்த் லேக்கர்ஸ்க்கு. உனக்கு டியாஞ்சலோ ரசல் இருக்கான், உனக்கு வந்து ஆஸ்டின் ரீவ்ஸ் இருக்கான், உனக்கு வந்து வேண்டர்பில்ட் இந்த சீரீஸில் இல்லைனாலுமே ராஸ்டரில் இருக்கான், உனக்கு டாரியன் பிரின்ஸ் இருக்கான், ஸ்பென்சர் டின்விடி, கேப் வின்சென்ட்டு. ஸோ யங் ஸ்குவாட் தான் இது. இது வந்து ஓல்டான ஆள் வந்து லெப்ரான் மட்டும்தான். வெட்ரன்னாலே வந்து 40 years லெப்ரான் மட்டும்தான். மற்றபடி உனக்கு பெஞ்சில் வந்து இப்போ வாரியர்ஸ் மாதிரி ஒரு CP3யோ இல்லை இதுக்கு முன்னாடி இந்த லேக்கர்ஸ் மாதிரி ராண்டோவோ, ட்வைட் ஹவர்ட் அந்த மாதிரி யாருமே இல்லை. எல்லாருமே உனக்கு ப்ரைம் பீக் யங் ரோல் பிளேயர்ஸ் வித் லெப்ரான் இன் ஏடி. இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுக்கிட்டு நகட்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கிட்ட நீ போன வருஷம் ஸ்வீப் ஆன, ஓகே, ரெகுலர் சீசன்லேயே நீ எதுவுமே ஜெயிக்கல. இதுக்கப்புறமும் உனக்கு அந்த கேம் பிளானை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. அதுதான் என் கொஸ்டின். இவ்வளோ மட்டமான கோச்சாவாக இருப்பான் டார்வின் ஹாம்? அதுதான் வந்து இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கேம் பிளானோட வந்தால் கூட ஓகே. சம்டைம்ஸ் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏடி பிரான் ஸ்டேட்மெண்ட்டு சில டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு ஆஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸில் என்ன ஸ்கீம் ரன் பண்ணோன்னே தெரியல,
நாங்கள் அப்படியே ஜஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ளோல போயிட்டு ஓகே ஓகே. ஃப்ளோவில் அப்படியே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சி நீங்கள் வந்து ரெகுலர் சீசனில் ப்ராபப்ளி அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா வந்து அந்த கேம்ஸ் லூஸ் பண்ணால் கூட மற்ற கேம்ஸ் ஜெயிச்சு அப்படியே பிளே ஆஃபில் வரலாம். உனக்கு பிளே ஆஃப் மேட்ச் அப்னு வந்துருச்சுன்னா அங்கே வந்துட்டு லக் பேஸ் பண்ணி ஆட முடியாது. ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட் அண்ட் ப்ராப்பர் கேம் பிளானோட வரணும். சம்டைம்ஸ் என்ன ஆகுது, இவங்க ஒரு ப்ராப்பர் கேம் பிளானோட வந்தால் கூட அதை ஒரு ஹாஃப்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. செகண்ட் கேமில் எஸ்பெஷலி பார்த்தா 22 பாயிண்ட் லீடு. அது பிக்கஸ்ட் ரீசன் பார்த்தா ஏடியை சுற்றி தான் கம்ப்ளீட்டாக அஃபென்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருந்தது. ஏடி வந்து யோகிச்சை எவ்வளோவோ பெயிண்டில் டாமினேட் பண்ணானோ அது வந்து மற்றவங்களுக்கு ஸ்கோரிங் செம்மையாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா ஏடியவே கார்ட் பண்ண ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணதுனால பிரான் மேலேயோ இல்லை ஹாச்சிமுரா மேலேயோ இல்லை ரீவ்ஸ் மேலேயோ ப்ரெஷர் இல்லாதனால அவங்களால ஃப்ரீயாக அஃபென்ஸ் ஃப்ளோ பண்ண முடிஞ்சுச்சு. அதே செகண்ட் ஹாஃபில் பார்த்தா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனோம். ஏன்னா வந்து பிளே ஆஃப்ல ரிஸ்கே எடுக்கக்கூடாது. ஒரு புது ஸ்கீமை ரன் பண்ணுறங்கிற பேர்லையோ இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிளான் பண்ணுறங்கிற பேர்லையோ நீங்கள் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட இதை வந்து ட்ரை பண்ணால் கூட பரவாயில்ல. யூ ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ரிஸ்கே எடுக்காமல் என்ன உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேர்ட் குவார்ட்டர் ஸ்பெசிஃபிக்காக ஏடி சுற்றி அஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரன் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டீலோ ஆஸ்டின் ரீவ்ஸ் அவங்க நிறைய அஃபென்ஸை ரன் பண்ணாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஓரளவுக்கு ஹாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி அவங்க கோல்டு. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத போது அவங்கள தேர்ட் குவார்ட்டரில் நீ வந்து ஸ்டார்ட் பண்ண அஃபென்ஸை அப்படிங்கும்போது ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகே. பட் ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு டைம் அவுட்டை கால் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஒரு பிளானை ரன் பண்ணுறதோ இல்லை ஏடி கிட்ட திருப்பி அஃபென்ஸை கொடுக்குறதோ அந்த மாதிரி இன்கேம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேம் எதுவுமே பண்ணல. அட் த சேம் டைம் மைக்கேல் மலோன் அந்த பக்கம் என்னதான் இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சாலும் அவங்க அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 7-0 6-0 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் ரன் போனோடனே 22 பாயிண்ட் லீடுன்றது திடீர்னு 15 பாயிண்ட் லீடாக குறையுது, 7 பாயிண்ட் லீடாக குறையுது. ஸோ ஒரு பக்கம் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்க எதிர் சைடில் டீமுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏறிட்டே இருக்குன்ன போது இன்கேம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேம் எதுவுமே பண்ணல. சி ஒரு பக்கம் ஹேமை பிளேம் பண்ணிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து half of the blame should also go to Braun and AD. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் டீம்லன்ன போது உங்களுக்கு நீங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணுற புது ஸ்கீம் ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே எய்தர் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் எடுத்து நான் அஃபென்ஸை ரன் பண்ணுறேன் இல்லைன்னா நான் இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறேன்ற மாதிரி அவங்களும் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல. ஏன்னா பாடி லாங்குவேஜ் கூட பயங்கரமாக ட்ராப் ஆச்சு. ஸோ ப்ராபப்ளி அவங்க மென்டலி கிவ் அப் பண்ணிட்டாங்களோ என்னவோ. ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்து பிளே ஆஃப்ல ஸ்வீப்பு ரெகுலர் சீசன்லேயும் ஸ்வீப்புன்ன போது இது வந்து ஃபிசிக்கல் பேட்டில் மட்டும் இல்லை, மென்டலாகவுமே பயங்கரமாக பிளாக் அவங்களுக்கு நகட்ஸோட. பிசிக்கலா அவங்க என்னதான் எஃபர்ட் போட்டு வின் பண்ணலாம் ட்ரை பண்ணாலும் அந்த பேக் ஆஃப் த மெயின் 8-0 7-0ன்ற அந்த ஒரு தாட் இருந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு மென்டலாகவும் செம்மையா பிளாக் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மென்டல் பிளாக்னால கூட ப்ராபப்ளி ஏடி அண்ட் பிரான் வந்து ரொம்ப பாசிவா சரி ஓகே என்ன ரன் ஆகுதோ ரன் ஆகட்டும் நம்ம எதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு அப்படி இருக்காங்களோ என்னவோ. ஸோ ஹேம் மட்டும் இல்லாமல் ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து பிளேயர்ஸ் மெயின் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ஆப்ஷனுமே கொஞ்சம் ரொம்ப பாசிவா இருக்கிறதுமே ப்ராப்ளம் தான். அது அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தா இவங்க ரொம்ப இன்வால்வ் அண்ட் என்கேஜ்டு ப்ளஸ் 8-0 எங்களுக்கு உங்க மேலே டாமினன்ஸ் இருக்குன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் வேறு இருக்கிறதுனால தான் அவங்க 15 டவுன் 20 டவுன் போனால் கூட அவங்க ரொம்ப பேனிக்கே ஆக மாட்டாங்க. எப்படி கம்பேக் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் அவங்க அந்த கம்பேக்ஸ் நிறையா பண்ணியிருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வர. சரி என்னதான் ஒரு நீ எவ்வளோதான் ஒரு சூப்பர் டீம்னு வச்சுருந்தாலுமே ஒரு வெல் கோச் டீம் ஒரு நல்ல ஒரு ஒரு வின்னிங் கல்ச்சர் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிற டீமு உனக்கு ஹோம் க்ரௌண்ட் டீமுக்கிட்ட வந்து நீ என்னதான் நீ சூப்பர் பவர் டீமை கொண்டு போனாலுமே நீ அந்த கேம் நீ ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ப்ரொவைடட் உன்கிட்ட வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல கோச்சும் இருக்கணும். ஸோ உன் கோச்சும் வந்து வேஸ்ட்டாக இருக்கான், உன் கோச் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே பண்ணல, ஆனால் வந்து லெப்ரான் இருக்கான் ஏடி இருக்கான் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு பிளைண்டாக வந்து இந்த சீரீஸில் நீங்கள் போனதே வந்து தப்பு தான். ஸோ அதுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ப்ராப்பராக உனக்கு கேம் பிளான் இருந்திருக்கணும். ஒரு கேமே வந்து நகட்ஸ் ஹாஃப் டைம் வரைக்கும் லேக்கர்ஸ் லீடில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து நகட்ஸ் எப்படி திருப்பி வரானுங்க அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒரு ரன் போகிறானா சரி 7-0 ரன் போகிறான நகட்ஸ்னா ஒரு டைம் அவுட் கால் பண்ணி நீ கேம் பிளானை மாற்று. ஒன்றுமே பண்ணல, நீ சும்மா பாக்கெட்டில் கை விட்டுட்டு சைடில் நின்றுட்டு இருந்தேன்னா எப்படி ஜெயிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா எப்படி வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ இட்ஸ் பேசிக்லி பிளே ஆஃப் பேஸ்கெட் பால் வந்து இட்ஸ் அ கேம் ஆஃப் செஸ் தான். ஸோ அவன் ஒரு ஏன்னா 1 கேம் அட் அ டைம் தான். ஸோ இதில் வந்து பிளே ஆஃபில் வந்து ஸ்வீப் ஆகிறது ரொம்ப கேவலமான விஷயம் 2024. வாண்டர் இருக்கிற ராஸ்டர் அதுவும் ஹெல்த்தி ராஸ்டர் வேறு. ஸோ லேக்கர்ஸோட ஹெல்த்தி ராஸ்டர் வச்சுக்கிட்டு நீ பேக் டு பேக் ஸ்வீப்புன்றது ரொம்ப ஒரு அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கே அசிங்கம். லெப்ரான் லெகசிக்கும் சரி அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குமே ஒரு செம அசிங்கம் தான் இது. அதுதான் எனக்கு புரியவில்லை. ஏன்னா போன கேமில் வந்துட்டு ஏடி வந்து ஹாஃப் டைமில் 25 பாயிண்ட்ஸ் அண்ட் மோர் தான் நினைக்கிறேன்ல. ஸோ யோகிச்சை வந்து பெயிண்டில் அட்டாக் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தான். ஆனால் 4th குவார்ட்டரில் வந்து ஏடி பாலே தொடல.
போன கேம்ல நேற்று கேம்லையுமே வந்து ஏடி வந்து ஃபோர்த் குவார்டரில் ஐ திங்க் 2 points என்னமோ 2 points 3 points ரெண்டு ஃபீல்ட் கோல் அட்டம். 2 ஃபீல்ட் கோல் அட்டம்ப்ட், அதுலேயே அந்த 2 points என்னமோ ஃப்ரீ த்ரோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நீ வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல 3 குவார்ட்டர்ஸ்க்கும் நல்லா நீ ஸ்கோர் பண்ணிட்ட. ஃபோர்த் குவார்ட்டரில் வந்துட்டு நீ போய் டாரியன் பிரின்ஸ் கிட்ட பால் கொடுக்கறது, இல்லை டியாஞ்சலோ ரசல்கிட்ட பால் கொடுக்கறது, ஆஸ்டன் ரீவ்ஸை பால் கொடுக்கறது வந்து பாயிண்டே கிடையாது. ஏன்னா லேக்கர்ஸ் அஃபென்ஸை பார்த்தீங்கன்னா பால் மூமெண்ட்டே இல்லை சுத்தமாக. உனக்கு யாருமே பாஸ் பண்ணியே விட மாட்டுறாங்க. இப்போ யோகிச் ஏன் அவ்வளோ அசிஸ்ட் வச்சிருக்கானா, அவ்வளோ பால் மூமெண்ட் இருக்கு அவங்க அஃபென்ஸில். அவன் வந்து கேசிபிக்கு வந்து உள்ளே ட்ரைவ் பண்ணி எம்பிஜே கிட்ட த்ரோ பண்ணுறது சரி, இல்லை எம்பிஜே உள்ளே வந்து மிட் ரேஞ்சில் ஷூட் பண்ணுறதும் சரி, இல்லை ஜமால் முரே யோகிச் பிக் அண்ட் ரோல், இந்தமாரி அவங்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? நேற்று வந்து டியாஞ்சலோ ரசல் வந்து 0 out of 6 3ல். ஸோ வந்து 0 points, ஒரு ஃபீல்ட் கோலும் போல. டிரான்சிஷனில் வந்து புல்லப் 3 எடுக்கிறான், 7th attempt. அது ஹீட் செக் பண்ணுறான் லோகோலேருந்து. அது எவ்வளோ ஒரு ஃப்ளாடான அஃபென்ஸ் அது. அதுலேயே நீ தெரிஞ்சுக்கணும், நீ YMCA பிக்கப் பால் கேம் மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கே. ஸோ சுத்தமாக க்ளூலெஸ்ஸாக இருக்கானுங்க. ஃபோர்த் குவார்ட்டரில் வந்துட்டு லெப்ரான் கையில் பாலை கொடுத்துட்டு லெப்ரான் பெயிண்டில் போட்டு ரேப் பண்ணிகிட்டு இருக்கான் கேசிபியும் ஆரன் கார்டனும். இவனுங்க எல்லாம் வெளில நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி, அவன் பால் பாஸ் பண்ண 3 attempt பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மாரி அஃபென்ஸை வச்சுட்டுலாம் வந்து நீ நகட்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கிட்டலாம் போகிறது, அதுவும் ஆர்கியபிளி யோகிச் தான் இப்போ பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு. ஸோ நீ அந்த மாரி ஒரு டீமுக்கிட்ட ஒரு பேக் டு பேக் MVP, ஒரு ஃபைனல்ஸ் MVP கிட்ட நீ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுலாம் வந்து பைப் ட்ரீம் தான். ஸோ தெரில, பார்ப்போம். வந்து 48 minutes வந்து ஃபோக்கஸ்டாக ஆடணும் இந்த டென்வர் டீமோட. நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் டாமினேட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இவங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது அவங்களோட ரன்னை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட அந்த 48 minutes ஆஃப் ஃபோக்கஸ்டு பேஸ்கெட் பால் தான் மிஸ் ஆகுது. லேக்கஸ்ட் டீம் இருக்குது, நல்ல மேட்சை பாருங்க. டென்வர் கிட்ட இருக்கிற சைஸுக்கு ஈக்குவலண்டா இவங்க பிளேஸ்டி சைஸ் இருக்கு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த இன்டென்சிட்டி லெவல் தான். 24 minutes ஆடுறாங்க, ஒரு ஹாஃப் 20 points லீட்ல டாமினேட் பண்றாங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேம் பிளான் இருக்கு, சம்திங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. நீ எய்தர் அதே கண்டினியூ பண்ணணும், ஆர் நீ என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் டைம்ல டைம் அவுட் எடுக்கிறது, கேம் பிளானை ஒழுங்கா போடுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாம ஓகே பார்த்துக்கலாம் ரன் பண்ணா அவங்க கண்டிப்பா இருக்கிற கான்ஃபிடன்ஸ்க்கு வச்சு தான் செய்வாங்க. இப்போ 3-0 மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இது டன் தான். நெக்ஸ்ட் கேம் பார்த்தா கண்டிப்பா பிரான் அண்ட் எடி திருப்பி அவங்க பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. பட் மற்ற ரோல் பிளேயர்ஸ்லாம் பார்த்தா இப்போ ஆஸ்டின் ரிவ்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் கேம்ல 13, செகண்ட் கேம்ல உங்களுக்கு 9, அப்புறம் நேற்று கேம்ல வந்து திருப்பி 22 சம்திங். ஸோ ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. பட் பிரான் ஏடி பார்த்தா பிரான் 20+ ஆவரேஜ் இருக்கு, ஏடி வந்து 32.1 இந்த ஆவரேஜ் இந்த சீசன் இந்த 3 games ஆவரேஜ். ஸோ பிரான் அண்ட் ஏடி கிட்ட கொஞ்சம் இப்படி அப்படின்னு ப்ரொடக்ஷன் ட்ராப் இருந்தாலும் 25+ 2 பேர்கிட்டையும் கன்ஃபார்மாக வந்துட போகுது. ஸோ 50 points உனக்கு கண்டிப்பாக வருது. அவங்களோட அதர் பிளேயர்ஸ் டீலோ, ரீவ்ஸாக இருக்கட்டும், ஹாச்சிமுராவாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் கம்பைன் பண்ணியாச்சும் ஒரு 50 points ஸ்கோர் பண்ணால் அவங்க இந்த ப்ராப்ளம்ல இருக்கவே மாட்டாங்க. பட் ரொம்ப இன்கன்சிஸ்டன்சி. டீலோ நேற்றுலாம் 0 pointsங்கிறதுலாம் இல்லை. அது நீ வந்து நீ டீலோவை போய் டபுள் டீம் பண்ணி அவன் மிஸ் பண்ணான் அந்த மாதிரினா கூட இல்லை. அது எல்லாமே ஓப்பன் த்ரீஸ் தான், வைட் ஓப்பன் த்ரீஸ் தான் விடுறான் எல்லாருமே. அதே தான், ஆஸ்டின் ரீவ்ஸும் அதே தான். உனக்கு வந்து லெப்ரான் ஏடி மேலே இருக்கிற அட்டென்ஷன் வந்து இந்த ரோல் பிளேயர்ஸ் யாருக்குமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ டீலோ வந்து யாரும் டபுள் டீம் பண்ணுறதில்ல. உனக்கு ஆஸ்டின் ரீவ்ஸும் யாரும் வந்து ஃபுல் கோர்ட் வந்து அவனை டபுள் டீம் பண்ணி யாரும் ப்ரெஸ் பண்ணுறதில்ல கரியாக பண்ணுற மாதிரி. உனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பேசிக்காக எல்லாருமே நீ உன் வேலை என்ன, ஹோம் கோர்ட்டில் ஆடுற ரோல் பிளேயர்ஸ் வந்து ஹோம் கோர்ட்டில் தான் நல்லா ஸ்டெப் அப் பண்ணுவானுங்க. உன் வைட் ஓப்பன் ஷாட்ஸ் நீ நாக் இன் பண்ணினாலே முடிஞ்சுது இந்த கேம், அவ்வளோதான். ஸோ அஃபென்ஸ் சுத்தமாக இல்லை அங்கே. ரெகுலர் சீசனில் வந்து டீலோ வந்து பக்ஸு கிட்ட 44 points போட்டான், அவனோட கரியர் ஹை. அதுவும் லிட்ரலி 1 monthக்கு கம்மியாக தான் போன மாதம் போட்டான். ஸோ இப்போ லிட்ரலி ஒரு 3 weeksல உனக்கு என்ன ஆச்சு? ஒரு பிளே ஆஃப் கேமு, மஸ்ட் வின் கேம் இது. 3-0 நீ போனீங்கன்னா ஆப்வியஸ்லி யுவர் ஆட்ஸ் ஆர் வே டூ லோ. இது வரைக்கும் எந்த டீமும் 3-0 டெஃபிசிட்லேருந்து பின்னாடி வந்து ஜெயிச்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிரிங்க் ஆஃப் ஒரு எலிமினேஷனில் இருக்கும்போது நீ போய் 0 points கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு, அதுவும் அவன் பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் பார்த்தியா, அவன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அந்த டீமில் உனக்கு லைக் பேசிக்கலி டார்வின் ஹாமுக்கும் பிளேயர்ஸ்க்கும் கனெக்ஷனே கிடையாது. ஸோ டார்வின் ஹாம் ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் லாக்கர் ரூம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இவன் ஒரு பக்கம் வந்து சாப்பிட்டுட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கான், ஏடி வந்து போஸ்ட் கேம் இன்டர்வியூவில் கால் அவுட் பண்ணுறான், வி டோன்ட் நோ வாட் வி ஆர் டூயிங் அப்படின்றான். லெப்ரான் ஒரு பக்கம் வந்து அவனும் கேர்லெஸ்ஸாக இருக்கான். ஸோ பாஸ்கெட் பால் பேசிக்கலி ஃபீல்ஸ் லைக் தே ஹேவ் மென்டலி கிவன் அப்.
இது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ரீவ்ஸ் டீலோ என்ன மாதிரி அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னா, டீலோ வந்து ரொம்ப ஸ்ட்ரீக்கி ஷூட்டர். அவனுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தான் அப்படின்னா ரொம்ப அன்ரியல் லோகோ ஷாட்ஸ்லாம் போட பார்த்தா பக்ஸ் கேமில் நடந்துச்சு. 2-3 த்ரீஸ் போக ஆரம்பிச்ச உடனே கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சு 2-3 ரேஷ் ஷாட்ஸ் எடுத்தான். ஆக்சுவலாக பக்ஸ் டிஃபென்ஸ் கிட்ட நிறைய கண்டெஸ்ட் பண்ணாங்க பக்ஸ். பட் சிலதெல்லாம் லைவ்ல பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கேவலமான ஷாட் அட்டம் பண்ணுறானேன்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இட் கோஸ் இன் பிகாஸ் அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலாவது நீ வந்து டிரான்சிஷனில் அந்த 3 நீ மென்ஷன் பண்ண மாதிரி எடுக்கிறதெல்லாம் வந்து மேக் சென்ஸ். பட் நீ ஆல்ரெடி 0 for 6 போது ஒரு ஜென்ரல் கோச்சாக இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரேஷ் ஷாட்ஸ் எடுக்காத, வில் ரன் சம்திங் ஈஸி. ஒரு லே போடு, இல்லைனா க்ளோஸாக பேஸ்கெட் அட்டாக் பண்ணி பெயிண்டில் ஃபினிஷ் பண்ணு. ஒரு 2-3 பேஸ்கெட் போக ஆரம்பிச்சா இந்த மாதிரி ஷூட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். 2-3 லே எடுக்கிறதுனாலையோ இல்லை ஈஸி பக்கெட்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணுறதுனாலையோ. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவன் திருப்பி கண்டினியூஸாக டஃப் ஷாட்ஸ் எடுக்க மிஸ் ஆக கான்ஃபிடன்ஸ் இன்னும் அடி வாங்கும். அப்போ தான் கோச் ஸ்டெப் இன் பண்ணி டைம் அவுட் எடுத்து அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியோ, அஃபென்ஸை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத, ஒரு ஈஸி பக்கெட்டுக்காக போட முடிஞ்சா போடு. அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக 2-3 பேஸ்கெட் போகிறது பார்த்தா இன்னும் உனக்கே கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறமா நீ கொஞ்சம் ஷார்ட்ஸ் அட்டம் பண்ணுன்ற மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படியே ஃப்ளோலேயே அப்படியே விடுறது. அந்த ஃப்ளோ அன்ஃபார்ச்சுனேட்லி நெகட்டிவாக போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே நெகட்டிவாகவே தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இட்ஸ் கோயிங் டவுன் த லைன். அப்படியே இன்னும் மோர் அண்ட் மோர் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் பில்டிங் ஆன் த பெயின் அப்படின்னா வந்து உனக்கு திருப்பி கம்பேக் பண்ணுறதுக்கான சான்ஸையுமே நீங்கள் கில் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி மென்டலி பிரேக்கும் ஆனதுக்கப்புறமா பிரான் கிட்ட பாலை கொடுக்குறதோ இல்லை ஏரி கிட்ட பாலை கொடுத்துட்டு சேவர்ஸ் அப்படின்னா அவங்களும் எவ்வளோதான் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி கேஸ்ட் அவுட். ஏன்னா நேற்று 4th குவார்ட்டரில் பிரான் விசிபிளி செம்ம டயர்ட். ஆமாம், நிறைய டர்ன் ஓவர்ஸ் வேற பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இல்லை எனக்கு தெரிஞ்சது அது பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு அந்த ஆளுக்கு 40 வயசு ஆகுது. 40 இயர்ஸில் வந்துட்டு நீ 40 இயர் லெப்ரானை வந்து உன் டீமில் வச்சுக்கிட்டு அப்பயுமே வந்து லெப்ரான் ப்ளீஸ் சேவர்ஸ் எங்கள் கேரி பண்ணி கொண்டு போ அப்படின்னு டிபெண்ட் ஆகிருக்கிறது பாயிண்டே கிடையாது. அது நீ லெப்ரானை வந்து நீ சும்மா ஒரு இப்போ ஹீட்டோட ரே ஆலன் மாதிரி நீ யூஸ் பண்ணலாம். அவனை வந்து நீ சும்மா ஒரு ப்ராப் மாதிரி வச்சுக்கிட்டு உனக்கு வந்து ஒரு ஃப்ளோர் ஜென்ரலாக பேசிக்லி உனக்கு வந்து கரெக்டான பாசஸ்ஸு கேமு ப்ளே மேக் பண்ணுறது, ஸோ வைட் ஓப்பன் ஷாட்ஸ்லாம் வந்து நாக் டவுன் பண்ணலாம். நீ அந்தமாரி லெப்ரானுக்கு வந்து ஒரு லெஸ் ப்ரெஷர் ரோல் கொடுத்தா தான் அவனுமே வந்து அவனோட ஃபுல்லை கொடுக்க முடியும். நீ வந்து ஒரு 40 year old லெப்ரானை வந்து நீ 2016 கேவ்ஸ் டீமில் இருக்கிறவன் மாரி நீ எல்லாத்தையுமே நீ எனக்கு பண்ணு, நீ வந்து 3 downலேருந்து நீ பின்னாடி வா, கம்பேக் பண்ணு, நீ எங்களை கேரி பண்ணி கொண்டு போனால் அது நடக்கிற காரியமே இல்லை. ரெகுலர் சீசனில் வந்து நிறையா இவங்க வந்து 4th குவார்ட்டர் கம்பேக்ஸ் சிலது பண்ணியிருப்பாங்க லேக்கர்ஸ். இப்போ கிளிப்பர்ஸோடையா இருக்கட்டும் இல்லை பக்ஸோடையா இருக்கட்டும். அதுலேயுமே அந்த 4th குவார்ட்டர் வந்து அந்த டீம் வந்து ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணி கேரி பண்ணது மோஸ்ட்டாக பிரான் தான். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அதில் ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் பார்த்தா ரொம்ப எஃபர்ட் போடாமல் மெதுவாக பேஸ் பண்ணி கேம் வந்து ரன் பண்ணியிருப்பான். ஏன் அப்படின்னா அந்த டைம் அவனுக்கு டீலோவோ இல்லை ரீவ்ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்கோரிங் கொடுத்துருந்ததுனால ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லாமல் பிரான் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு 4th குவார்ட்டரில் டேக் ஓவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இவன் அஃபென்ஸ் எடுத்து டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணி கேமை வின் பண்ணியிருப்பான். ஸோ அவன் அந்த மாதிரி 3 குவார்ட்டர்ஸ் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு யாராவது ஒரு அஃபென்ஸ்லேயோ டிஃபென்ஸ்லேயோ ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் அண்ட் ஸ்கோரிங் கொடுத்தாதான் 40 இயர்ஸ்க்கு அவனாலே ரெஸ்ட் பண்ணி 4th குவார்ட்டரில் டேக் ஓவர் பண்ண முடியும். என்னதான் டீலோ ரீவ்ஸ்லாம் நல்ல பிளேயர்ஸ்னாலும் 4th குவார்ட்டர்னு வந்தால் டெஃபினெட்லி இட் ஆல் கம்ஸ் டவுன் டு யுவர் பெஸ்ட் பிளேயர்ஸ் தான், எய்தர் பிரான் ஆர் ஏடி தான். ஸோ அவங்க அந்த 4th குவார்ட்டரில் வந்து அந்த ஃபுல் 12 minutesக்கு இன்டென்சிட்டி காட்டணும் அப்படின்னா ப்ரீவியஸ் 3 குவார்ட்டர்ஸ் ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன ரெஸ்டாக இருந்திருக்கணும். 3 குவார்ட்டர்ஸ் அவங்க நல்லா வெளியாக ஆடிட்டு ஃபுல் எனர்ஜி அங்கேயே லூஸ் பண்ணுறாங்கன்ன போது அவங்களும் அட் எண்ட் ஆஃப் தி டே ஹியூமன் தான், அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ அந்த ரெஸ்ட் இல்லாமல் திருப்பி 4th குவார்ட்டரில் ஆடுன போது தான் ஷார்ட்ஸ் நிறையா மிஸ் ஆகும், நிறையா கேர்லெஸ் டர்ன் ஓவர்ஸ் நடக்கும். ஃபாஸ்ட் டிரான்சிஷன்லாம் வந்து ஆரன் கார்டனுக்கு கம்ப்ளீட் பண்ணி ஓடவே முடியாது, ஏன்னா கேஸ் அவுட் ஆகிடுறதுனால. ஸோ இவங்களுக்கு அந்த சைடு ஆப்ஷன்ஸே இல்லைங்கிறதுனால பிரான் ஏரின்னு போகிறதுனால கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அந்த மைக்கேல் மலோன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. மைக்கேல் மலோன் என்ன பண்ணியிருந்தானா 4th குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆனோடனே லெப்ரான் ஏடி அவங்க ஸ்டார்டிங் 5 உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு கேஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் பெஞ்ச் இறக்கிட்டான். ஜஸ்டின் ஹாலிடே, கிறிஸ்டியன் பிரான், ரெஜி ஜாக்சன் எல்லாரையும் விட்டு பேட்டர்னு எல்லாருமே விட்டு நல்லா அவங்களுக்கு கேஸ் பண்ணிட்டான் ஓட வச்சு. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அவனுங்க. கிறிஸ்டியன் பிரான்லாம் இன்னும் 2nd year ரூக்கின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா அவனை ஓட வச்சு நல்லா அவனை ஸ்வெட் அவுட் பண்ணி அவனை நல்லா அழிச்சு இந்த 4th குவார்ட்டர் மிட்ல வந்தோடனே ஸ்டார்டர்ஸ் இறக்கிட்டான். ஸோ அப்போது பை த டைம் யோகிச், முரே, உனக்கு எம்பிஜே எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு நல்லா பொறுமையாக டைம் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்தானுங்க, கேமை க்ளோஸ் அவுட் பண்ணிட்டானுங்க, அவ்வளோதான். ஸோ
அது வந்து கிரெடிட்ஸ் டு நகட்ஸ். அது ஒரு பயங்கர ஒரு வெல் கோச் டீம். அவங்க பிளேயர்ஸுமே எல்லாருமே தே டூ தேர் ஜாப் த பெஸ்ட். அவங்க வந்து யாருமே ஈகோ பால்லாம் கிடையாது. எல்லா ஷாட்டும் வந்து கண்ணாபுரன். நீ நகட்ஸோட ஹைலைட்ஸ்லாம் நம்ம பார்த்தாலுமே நமக்கு தெரியும். யாருமே வந்து சும்மா சும்மா ஷார்ட் ஷக்கிங்கு, அப்புறமா வந்து இந்த டஃப் ஷாட்ஸ் எடுக்கிறது, ஹீரோ பால், ஐசோ ப்ளே பண்ணுற அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உனக்கு ஐசோ பாலே நம்ம பார்க்க முடியாது. ஜமல் முரே ஒரு 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 நல்ல ஒரு ஷூட்டிங் கார்டு, பட் ஆனால் அவன் ஐசோ ப்ளே பண்ண மாட்டான். பேர் உனக்கு மெயினாக பிக் அண்ட் ரோல் தான் ரன் பண்ணுவான் யோகிச்சிட்ட. அப்புறம் யோகிச் கிக்ஸ் அவுட் த பால் டு த ஓப்பன் மேன். ஸோ இப்படி தான் அவனுங்க அஃபென்ஸே இருக்கும். ஸோ அடனோ அந்த டீமு எனக்கு தெரிஞ்சு மினசோட்டா டிம்பர்வூல்ஸ்க்கு ஒரு ப்ராபப்ளி ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது இந்த வருஷம். நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். ஸோ மேபி உல்ஃப்ஸ் வந்து ஹெல்த்தியாக கொஞ்சம் ஒழுங்காக தேவையில்லாத சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி நகட்ஸை பீட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுவே ஐ திங்க் இட் கோஸ் டு 7 games. நகட்ஸை டேக் டவுன் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போது செகண்ட் சான்ஸ் வந்து ஐ வுட் ப்ராபப்ளி பிக் கிளிப்பர்ஸ். ஸோ கிளிப்பர்ஸ் கவாய் ஹெல்த்து அதுவும் எப்படின்னு நமக்கு தெரில. கவாய் இப்போ தான் வந்திருக்கான். ஸோ அவனும் ஒரு 20 game மிஸ்க்கு அப்புறம் இப்போ தான் மேவ்ஸோட செகண்ட் கேமில் ஆடினாங்க. ஸோ கிளிப்பர்ஸ் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்கன்ட்டு. பட் மினசோட்டா ஐ திங்க் தே ஹேவ் a really good chance to beat the Nuggets this year. கிளிப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்து மேவ்ஸ்னே ஆக்சுவலாக சொல்லுவாங்க. அந்த மேவ்ஸ் கிளிப்பர்ஸ் சீரீஸில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ப்ளஸ் மினசோட்டா 2 பேரில் எந்த டீமுக்குமே தே ஹேவ் அ குட் சான்ஸ். அதுவுமே குட் சான்ஸ் தான். எதுவுமே கம்பல்சரியாக வந்து இவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம அடித்து சொல்ல முடியாது. ஏன்னா மேவ்ஸாக இருக்கட்டும் கிளிப்பர்ஸாக இருக்கட்டும், கிளிப்பர்ஸ்க்கு வேணால் பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் மேவ்ஸுக்கு அதர் தேன் கைரி, லூக்காக்கே வந்து பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக கிடையாது. ஏன்னா அவனோட ஒரே பிகர் ரன் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2022 வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் ஃபைனல் மட்டும்தான். பட் அப்போ இருந்த டீம் வேற, இப்போ இருந்த டீம் வேற. டேனியல் கேஃபர்ட், பிஜே வாஷிங்டன், இவங்கெல்லாம் கேஃபர்ட் வாஷிங்டன்லேருந்து வந்த பிளேயர், பிஜே வாஷிங்டன் வந்து ஷார்லட்லேருந்து வந்த பிளேயர். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பிளே ஆஃப் எக்ஸ்போஷரே பெருசாக இல்லை. ஸோ என்னதான் இந்த இயர் லாஸ்ட் 25 games ஆல் ஸ்டார் பிரேக் அப்புறமா அந்த ட்ரேட் டெட்லைனுக்கு அப்புறமா வாங்கின பீசஸ் நல்லா ஜெல் ஆகி ஒரு செம டீமாக இருந்தாலும் லூக்கா கைரியை தவிர அவங்களுக்கும் அங்கே பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ டீம் ஆக்சுவலாக நல்லா இருக்குது அப்படின்னா கூட நகட்ஸ் மாதிரி ஒரு டீமோட மேட்ச் ஆகும்போது அந்த பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு அந்த க்ளோசிங் மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போதும். நகட்ஸ் மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர் ஆயில்டு டீம் கிட்ட வந்து அது பயங்கரமாக அடி வாங்கும். அதே தான் உல்ஸ்க்கும். ப்ராபப்ளி அவங்களுமே எல்லா கேமையும் எண்ட் வரையும் ட்ராக் பண்ணலாம். பட் ஆண்டனி எட்வர்ட்ஸாக இருக்கட்டும், ரூடி கோபேராக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அந்த பிகர் பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிரன்ச் சுச்சுவேஷனில் ரொம்ப எக்ஸ்போஷர் கிடையாது. யூட்டால இருந்த போது கொஞ்சம் கேம்ஸ் ரூடி கோபேர் ஆடி இருக்கான் பிளே ஆஃப்ல. கேட் இல்லை, ஆண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷரே லாஸ்ட் இயர் தான், அதுக்கு முன்னாடி இயர் தான். அப்படிங்கும்போது அவங்களுமே எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்ல ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிளே ஆஃப் எக்ஸ்போஷர். ஸோ அந்த மாதிரி டீம் வந்து சாம்பியன்ஷிப் டீமுக்கு எதிராக வந்து கம்பீட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அதே மாதிரி தான் இன்டென்சிட்டி. பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் உல்ஸ்க்கு என்ன இருக்கும்னா நகட்ஸ் மாதிரி அவங்களுமே யங்கர் டீம், நல்ல வெல் கோச்டு டீம். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க அந்த ரூடி கோபேர் கேட் ட்ரேட் பண்ண போது எல்லாருமே க்ளவுன் பண்ணாங்க. ஏன்னா வந்து 2 பிக்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பெயிண்ட்ல என்ன பண்ணன்னு தெரியல, அவங்களால அந்த அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ண முடியலன்னு. பட் இந்த இயர் நல்ல டைம் கிடச்சி நல்ல ஆஃப் சீசனில் நல்லா ரெடி பண்ணி இந்த இயர் இட் லுக்ஸ் லைக் தே ஹேவ் ஃபிகர்ட் இட் அவுட். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு நகட்ஸோட மேட்சப் ஆன போதுமே அவங்களுக்கு வந்து ஒரு 3 கீ பீசஸ் மிஸ் ஆச்சு. கேட் அவைலபிளா இல்லை, நாஸ் ரீட் அவைலபிளா இல்லை, ஜேடன் மெக்டானியல்ஸ் 3 பேருமே அவங்களுக்கு அவைலபிளா இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த பீசஸும் இருக்குன்றதுனால கண்டிப்பாக வந்து உல்ஸ் மேட்சப் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கண்டிப்பாக வந்து அது ஸ்வீப் ஆக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக 5 or 6 games. உல்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா வந்து தே ஹேவ் an answer for யோகிச். ஸோ யோகிச்சை வந்து அவனுங்களால ஸ்லோ டவுன் பண்ண முடியும். உனக்கு வந்து கேட் இருக்கான், ரூடி கோபே இருக்கான். ஸோ 2 பிக் மேன் இருக்கிறதால யோகிச்சால வந்து டாமினேட் பண்ணி உன்னால் உள்ளே போய் ட்ரைவ் பண்ணி அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ யோகிச்சை வந்து லாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு, ஏன்னா நீ வந்து உல்ஃப்ஸோட ராஸ்டரை பார்த்தீங்கனாலே நகட்ஸை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்குனே பில்ட் பண்ண ராஸ்டர் மாதிரி தான் இருக்கும். உனக்கு வந்து ஜேடன் மெக்டானியல்ஸ், யூனி மைக்கேல் போர்ட்டர் ஜூனியர் யூனி கூட நீ டிஃபெண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ ஆன்ட்டியும் முரேவியும் நீ 1-on-1 போடலாம், மேட்சப் நல்லா ஆகும். ஸோ உனக்கு அதில் இவன் வெட்ரன் மைக் கான்லி வெட்ரன், ஆரன் கார்டனை வந்து நீ நாஸ் ரீட் வச்சும் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா நாஸ் ரீட் யோகிச்சுமே ஸ்டாப் பண்ணுவான். கரெக்ட். ஸ்லோ டவுன்
நாஸ் ரீட் வந்து இப்போ 6th மேன் ஆஃப் த இயர் வேற இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் உனக்கு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஸ்டார்டர் வேற பண்ணியிருக்கான். ப்ளஸ் அவன் நாஸ் ரீடோட கேமை பார்த்தாலே தெரியும், லைக் யூ நீட் அ பிளேயர் லைக் நாஸ் ரீட் இன் யோர் டீம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் அவன். ஸோ ஐ வுட் யூனோ, நீ டெப்த் வைஸ் நீ என்னதான் வந்து யோகிச் நீ MVP அப்படி இருந்தாலுமே டெப்த் வைஸ் ஒன் மேட்சப்பு இந்த மிஸ் மேட்ச் இது எல்லாமே பார்த்தா மின்னசோட்டா ஹேஸ் ஸ்லைட் எட்ஜ் டுவர்ட்ஸ் நகட்ஸ். ஸோ 6 to 7 கன்ஃபார்ம். அது வந்து 5 கேம்ஸ் 6 கேம்ஸ் கீழே வந்து அது வாய்ப்பே கிடையாது. 6 to 7 ஈஸியாக போகும். ஏன்னா சன்ஸ் சீரிஸே பார்த்தோன்னா செகண்ட் கேம் ஆக்சுவலாக வந்து பயங்கரமாக ரெஃப்ஸ் வந்து ஸ்க்ரூ பண்ணாங்க சன்ஸை இல்லை உல்ஸை தான் கரெக்ட். ஏன்னா கேட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே 3 ஃபவுல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு பயங்கர ஒரு ரெஃப் ஜாபாக இருந்துச்சு. இதே அவங்க வந்து சன்ஸை வந்து இந்த சீரீஸில் கண்டெயின் பண்ணியே வைக்கணும், அது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுன்னே ரெஃப்ஸ் வந்து கால் பண்ண மாதிரி இருந்துச்சு நிறைய ஃபவுல்ஸ். இல்லாட்டி வந்து ப்ராபப்ளி சன்ஸை வந்து அவனுங்க ஜென்டில்மேன் ஸ்வீப் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பிளே ஆஃப் அந்த சீரீஸ் பார்த்தாலே. ஸோ இஃப் தே கேன் டேக் டவுன் சன்ஸ் டீம் வித் கேடி, பீல், புக்கர் அண்ட் நர்கிச், ஐ திங்க் தே ஹேவ் அ வெரி குட் சான்ஸ் அகேன்ஸ்ட் நகட்ஸ். அதில் ஒரு ப்ராபப்ளி சிமிலர் ஃபேக்டர் வித் சன்ஸ் அண்ட் நகட்ஸ் பார்த்தா ரெண்டு பேருக்குமே பெஞ்ச் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டர் கிடையாது. ஏன்னா சன்ஸுக்கு ப்ராபப்ளி பெஞ்சே இல்லை. ஏன்னா சும்மா பீசஸ் இறக்கணுங்கிறதுக்காக இறக்கலாமே தவிர யாருக்குமே பிளே ஆஃப் எக்ஸ்போஷர்னு கண்டிப்பாக கிடையாது. பட் நகட்ஸில் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா அவங்களோட பெஞ்ச் பீசஸ்க்கு பிளே ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கே தவிர எல்லாருமே வந்து மோஸ்ட்லி யங் பிளேயர்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ்டியன் ப்ரௌனாக இருக்கட்டும், பேட்டன் வாட்சனாக இருக்கட்டும். அதே ஒரு டீம் வந்து உல்ஸ் மாதிரி ஒரு டீமோட மேட்சப் ஆகும்போது உல்ஸில் இருக்கிற பெஞ்ச் பார்த்தா கைல் ஆண்டர்சன், நிக்கல் அலெக்சாண்டர் வாக்கர், மான்டே மோரிஸ் நகட்ஸ்லேயே ஆன பிளேயர். ஸோ இவங்க எல்லாருக்கும் பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ உல்ஸ் வர்சஸ் நகட்ஸ் மேட்சப் பார்க்கும்போது ப்ராபப்ளி ஸ்டார்டர்ஸ் ரெண்டு பேரையுமே கேன்சல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் பெஞ்சில் ஸ்லைட்லி எட்ஜ் வந்து உல்ஸுக்கு இருக்கு. நகட்ஸ்க்கு வந்து அந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்கே தவிர அவங்க எல்லாருமே யங் பிளேயர்ஸ் தான். பட் இங்கே வந்து பெஞ்ச்லேருந்து கைல் ஆண்டர்சன் மாதிரி ஒரு வெட்டரன் பிளேயர் வரதும், நிக்கல் அலெக்சாண்டர் வாக்கர் வந்து ஸ்டார்டராக இருந்தான். இப்போ நாஸ் ரீட் சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் நிக்கல் அலெக்சாண்டர் வாக்கர் வந்து பெஞ்ச்லேருந்தே வரான். ஸோ அவங்களோட பெஞ்ச் பிளேயர்ஸ்க்குமே ஓரளவுக்கு பிளே ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால உல்ஸ் வந்து தே வில் பர்சனலி ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் இந்த டைம். ஏன்னா லாஸ்ட் இயர் பீசஸ் மிஸ் ஆச்சு, இந்த இயர் அவங்களுக்கு அந்த பீசஸ் இருக்குன்றதுனால அது ஒரு செம மேட்சப்பாக இருக்கும். ஸோ உல்ஸ் நகட்ஸ் பற்றி பேசும்போது உல்ஸ் சன்ஸ் மேட்சப்பில் வந்து பேசிக்கலி அதுவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் ஸ்வீப் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கேடி, புக்கர், பீல் என்னதான் நல்லா ஆடிட்டு இருந்தாலும் அங்கேயுமே பெஞ்ச் இல்லை, டிஃபென்ஸ் அவங்களுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுது. நீ சொன்ன மாதிரி முன்னாடி அவங்களுக்கு இந்த 1 and 2 கேம்ஸில் மோஸ்ட்லி ரெஃப்ஸோட ஜாப்னால தான் 2வது கேமில் ஆல்மோஸ்ட் சன்ஸ் உள்ளே இருந்தாங்களே ஒரு பாயிண்ட் வரையும். ஏன்னா அஃபென்ஸ் செம்மையாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு, நிறையா 1-2 அன்வான்ட் ஃபவுல்ஸ் நிறையா கால் ஆச்சு கேட் மேலே. ஸோ அதனால தான் பெஞ்சுக்கு போயிட்டு ரீடு உள்ளே வந்து அந்த மாதிரிலாம் ஆச்சு. ஸோ டாமினண்டாக தான் ஆக்சுவலாக இப்போ வரையுமே உல்ஸ் அந்த சீரீஸில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அங்கே உல்ஸ் தான் வரும். அதான் இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு 2 பேர் ஆடுறாங்க கேம் 3. ஸோ இன்னைக்கு ஃபீனிக்ஸ்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு டிம்பர்வூல்ஸ் சன்ஸ். ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிடும் அந்த சீரீஸ் எப்படி போகுதுன்ட்டு. இன்னைக்கு ஆக்சுவலாக கிளிப்பர்ஸ் மேப்ஸ் கூட இருக்கு. ஸோ அது சீரீஸ் டைட்டுன்றதால அது மோரலஸ் பக்ஸ் பேசஸ் சீரீஸ் மாதிரி தான். ஸோ அது எப்படி போகும் நம்மளால் இப்போதைக்கு எதுவும் பிக் பண்ண முடியாது, பட் பார்ப்போம். ஸோ கேம் 3, கேம் 4 லேக்கர்ஸ் நகட்ஸ், வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? மோரலஸ் இட்ஸ் a sweep தான். ஸோ லேக்கர்ஸோட worst கேஸ் இது வந்து ப்ராபப்ளி தே மைட் வின். ஏன்னா வந்து நகட்ஸ் ஷூட்டிங் ஆஃப் டே இருக்கலாம், லேக்கர்ஸ்க்கு ஆக்சுவலி அன்ரியல் ஷூட்டிங் நைட் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டியில் பார்க்கும்போது மேபி தே கேன் வின், பட் ஸ்டில் 80-20 இன் ஃபேவர் ஆஃப் நகட்ஸ் தான் நான் சொல்லுவேன். லேக்கர்ஸோட ஆஃப் சீசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஆஃப் சீசன் ஸோ நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாரை இறக்கணுன்ற மாதிரி. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி என்னதான் லெப்ரான் இந்த ஏஜுக்கு ஒரு பெஸ்ட் சூப்பர் ஸ்டார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த லீக் மாதிரி ஆடிட்டு இருந்தாலும் ஹானஸ்டாக சொல்ல போனால் யூ ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் அ நம்பர் 2 ஆர் நம்பர் 3 ஆப்ஷன் தான். என்ன கேட்டால் நம்பர் 3 தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு, முன்னாடி இந்த மாதிரி ஆடணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஸ்மாலர் டியூரேஷன் ஆஃப் டைம் கொடுத்து அந்த ஸ்மாலர் டியூரேஷனில் ஃபுல் ஃபோர்ஸில் ஆடு அப்படின்னு தான் லெப்ரானை சொல்லணுமே தவிர 38 to 40 minutes கொடுத்து 40 minutes எனக்கு இன்டென்சிட்டி காட்டு அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர் டு லெப்ரான் ஆல்சோ. ஏன்னா
ஏடி உனக்கு ப்ரைமில் விளையாடிட்டு இருக்கான்ற போது ஏடியை ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு செகண்ட் சூப்பர் ஸ்டார் அவங்க உள்ளே இறக்கி அந்த சூப்பர் ஸ்டாரும் ஏடியும் 1 and 2 மேன் கேம் மாதிரி ஆடணும். ஒரு தேர்ட் இம்பேக்ட் பிளேயர் மாதிரி உனக்கு பெஞ்ச்லேருந்தோ இல்லைனா வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷனாகவோ தான் லெப்ரானை ட்ரீட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் லெப்ரான்மே இப்போ ரொம்ப க்ளோஸ் கேமில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது டேக் ஓவர் பண்ணவும் முடியும். உனக்கு வந்துட்டு கேம்ஸ் வின் பண்ணுற சான்சஸும் இருக்கும் கிளச்சில். ஏன்னா நகட்ஸ் பில்ட் பண்ணியிருக்கிற விதத்தை பார்த்தா மோரர்லெஸ் இஃப் யூ கம் இன் டு பிளே ஆஃப்ஸ் அகெயின் நீ திருப்பி நகட்ஸை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் யாருக்காக இருந்தாலும். ஸோ திருப்பி நகட்ஸோட மேட்ச் அப் பண்ணும்போது திருப்பி பிரான் ஏடியே நம்பிலாம் இப்படி ஒரு மேட்ச் அப்பில் போனாங்க அப்படின்னா ஆனஸ்ட்லி அவங்க இந்த இயரே அப்படி போயிருக்க கூடாது. ஏன் போனாங்கன்னு தெரியல. ஸோ இந்த இயருமே இஃப் தே ஆர் நாட் லேர்னிங் ஃப்ரம் இட் அகைன் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி திருப்பியும் இதே ஸ்டோரி தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டாரை உள்ள இறக்க தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார்னு பார்க்கும்போது நிறையா ரூமர்ஸ் வந்து ட்ரேட் டெட்லைன்லேயே போச்சு. டிஜான்டே மரேக்கு அவங்க போவாங்க, ட்ரே யங்குக்கு போவாங்க, டானோவன் மிச்சலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம். பட் ட்ரே யங்காக இருக்கட்டும், டானோவன் மிச்சலாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக்லி இவங்க 2 பேரில் என்ன ஒரே ஒரு விஷயம் which did not work out during trade deadline னா ட்ரே யங் அந்த டைம் இன்ஜூர்டாக இருந்தோம். ஸோ ஹாக்ஸ் வந்து they are not ready to release him. ஏன்னா டிஜான்டே மரே வந்து நம்பர் 1 ஸ்கோரிங் ஆப்ஷனாக ட்ரே யங் இன்ஜூர் ஆகிட்ட போது இருந்து ஒரு நல்ல ரன்னில் போனதுனால ஹாக்ஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து ஓகே டிஜான்டே மரேவும் நல்லா இப்போ செட் ஆகிட்டான் நம்ம ஆஃபென்ஸில் போது ஹாக்ஸில் ட்ரே யங் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்த உடனே கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நல்லா ஜெல் ஆயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தே லெட் கோ ஆஃப் ட்ரே யங்கோட ட்ரேட் டாக்ஸ். அதே மாதிரி டானோவன் மிச்சலுமே டேரியஸ் கார்லாண்ட் இன்ஜூர் ஆனதுக்கப்புறமா டானோவன் மிச்சல் நல்லா அஃபென்ஸ் ரன் பண்ண போது தே ஆல்சோ டுக் him அவுட் ஆஃப் ஆல் த ட்ரேட் டாக்ஸ். ஸோ நவ் தட் ஹாக்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் going to blow it up between Young and Murray. கிளீவ்லண்ட்மே இந்த சீரீஸ் வேணால் ஆர்லாண்டோட வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் அ டீப் பிளே ஆஃப் ரன் இன் ஈஸ்ட். ஸோ திருப்பி அவங்களுக்கும் ஒரு டிசாஸ்டர்ஸ் பிளே ஆஃப் இயர் ஆச்சுன்னா அவங்களுமே டானோவன் மிச்சல் டேரியஸ் கார்லாண்டில் ஒரு டிசிஷன் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டானோவன் மிச்சல் அண்ட் ட்ரே யங் திருப்பி ஆஃப் சீசனில் ட்ரேட் டாக்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க 2 பேரில் கண்டிப்பாக தே வில் கோ ஃபார் ஒன்னு எனக்கு தோணுது. அப்படி போச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஏடிக்குமே அது வந்து ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும். ஏன்னா ட்ரே யங்காக இருக்கட்டும், டானோவன் மிச்சலாக இருக்கட்டும், 2 பேருமே யங்கர்ன்றதுனால தே வில் பி ஏபிள் டு பிளே மச் மோர் லாங்கர். ஸோ லெப்ரானுமே நம்பர் 3 ஆப்ஷனில் ஸ்லைட் இன் பண்ணிக்கலாம். ஏடிக்குமே அது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஐ திங்க் லேக்கர்ஸ் வந்து ரீபில்டு போக நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஆஃப் சீசன். இப்போது ஸ்வீப் ஆயிட்டானுங்கன்னா பேக் டு பேக் ஸ்வீப்னா, ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வேறு வந்துச்சுல்ல. ஸோ டார்வின் ஹாம் வந்து லேக்கர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு அப்படின்ட்டு. ஸோ உனக்கு 2025 கோச்சுமே டார்வின் ஹாமன் இருந்தால் நீ இந்த லேக்கர்ஸ் டீமில் லெப்ரான் வந்து இஸ் கோயிங் டு பி 41 அண்ட் நீ ஏடி வச்சிருப்ப. அப்புறமா வந்து நீ இப்போது டிஜான்டே முறை வந்து உனக்கு நீடல் மூவரே கிடையாது. டிஜான்டே முறை நீ உள்ளே கொண்டு வந்தால் நீ டீப் பிளே ஆஃப் ரன் சாம்பியன்ஷிப் ஆஸ்பிரேஷனு இல்லை டென்வர் வந்து நீ வந்து டேக் டவுன் பண்ணுறதுலாம் சான்ஸே கிடையாது. ப்ளஸ் டிஜான்டே முறையும் உனக்கு எந்த அளவுக்கு பிளே ஆஃபில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தெரியாது. பிளே ஆஃப் செட்டிங்கில் அவ்வளோ லேக்கர்ஸ் மாதிரி ஒரு டீமில் உனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நீ இப்போ ஹாக்ஸ் இல்லைனா ஹி ஹேஸ் நத்திங் டு லூஸ். அவன் ட்ரேயங் இல்லைனா கூட செல்டிக்ஸ் கிட்ட போனால் கூட 1 or 2 கேம்ஸ் அவங்க ஸ்டீல் பண்ணலாம். அவனுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா நம்மளே பார்த்தோம்ல 40 ஷாட்ஸும் அவனும் எடுத்தான்னு நினைக்கிறேன் ஒரு கேமில் இது போட்டது. ஸோ அவனுக்கு ப்ரெஷர் இல்லாமல் அந்தமாரி ஆடுவான். ஆனால் லேக்கர்ஸில் உனக்கு மார்ஜின் ஆஃப் எரரே கிடையாது. ஸோ உனக்கு பயங்கர ப்ரெஷர் வேறு. அதனால் டிஜான்டே முறை வந்தால் கூட வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங் ஃபார் லேக்கர்ஸ். டானோவன் மிச்சல் வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இஃப் யூ வாண்ட் டானோவன் மிச்சல் அவங்க கண்டிப்பாக வந்து ஏடி கேட்பானுங்க. அவன் ஏடி ப்ளஸ் உனக்கு ரோல் பிளேயர்ஸ் பிக்ஸு கேட்பானுங்க. உனக்கு நீ வந்து டானோவன் மிச்சல் ஃபார் டிஆஞ்சலோ ரசல் இல்லாட்டி ஆஸ்டன் ரீவ்ஸ்லாம் வந்து நடக்கிற ட்ரேடே கிடையாது. நீ அந்தமாரி லேக்கர்ஸ் வந்து ஒரு ட்ரேட் ஆஃபர் டானோவன் மிச்சல் கொடுத்தாங்கன்னா நிக்ஸுக்கு இன்னும் பெட்டராக கொடுப்பான். நிக்ஸ் வந்து ரேண்டலு இல்லாட்டி வந்து இன்னும் அவனுக்கு இன்னும் நல்ல ரோல் பிளேயர்ஸ் வேறு இருக்குது. ஸோ கிளீவ்லாண்டுக்கு இன்னும் நல்ல ரோல் பிளேயர்ஸ் வேணும் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார். ஆனால் நிக்ஸு நல்ல ட்ரேட் இருக்குது, ஃபில்லி இருக்குது. ஸோ டானோவன் மிச்சல் பெரிய கொஷின் மார்க் தான் லேக்கர்ஸ் லேண்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஸ்வீப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக லெப்ரான் வந்து ஒரு ட்ரேட் ரெக்வஸ்ட் கேட்டுட்டு வேறு ஏதாவது டீமுக்கு கிளம்புவோம். மோஸ்ட் ப்ராப்ளி ஐ திங்க் ஹீல் கோ டு த ஈஸ்ட். ஏன்னா உனக்கு நீ என்ன பண்ணாலுமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நீ யோகிச்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ வெஸ்ட்டை விட்டு நீ வரணும்னா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். அதனால் ஈஸ்ட்டுக்கு போக நிறைய சான்ஸ் இருக்குது. மேபி கிளீவ்லண்ட் ஆர் மேபி ஹீட், ஐ டோன்ட் நோ. பட்
ஆர் நிக்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு லெப்ரான் மோஸ்ட் ப்ராப்ளி ஈஸ்ட்டுக்கு வந்துடுவான்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு வந்து நீ சொன்னதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன தோணுச்சுன்னா, டானோன் மிச்சல் ட்ரேட் அவங்க வந்து லேக்கர்ஸோட பண்ண ட்ரை பண்ணும்போது வை வுட் தே ஆஸ்க் ஃபார் ஏடி, அதுதான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 2 சென்டர்ஸ் இருக்காங்க. எவன் மோப்லி ஆக்சுவல் சென்டர் தான், பட் பிகாஸ் ஜாரெட் அலன் இஸ் பிளேயிங் பவர் ஃபார்வர்ட். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி 2 பிக் மேன் இருக்காங்கும் போது வை வுட் தே கோ ஃபார் ஏடி? ஏன்னா ஏடி எவ்வளோதான் நல்ல பிளேயர் இருந்தாலும் ப்ரோன் டு இன்ஜுரிஸ். ஆக்சுவலி அதுவே ஒரு கமெண்டபிள் அச்சீவ்மெண்ட் இந்த சீசன். ஜென்ரலி லாஸ்ட் 2-3 இயர்ஸாக 60+ கேம்ஸே ஆடாத ஏடி வந்து இந்த இயர் வந்து ஆல்மோஸ்ட் 70-something கேம்ஸ் ஆடி இருக்கான். அதுவே வந்து செம அச்சீவ்மெண்ட் போது ஹானஸ்டாக சொல்ல போனால் இது எல்லா சீசனும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் திருப்பி ப்ராப்ளி ஏதாவது மைனர் இன்ஜுரி வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் சீசனை மிஸ் பண்ணலாம். ஸோ இன்ஜுரி ப்ரோனும் ஒரு பெரிய ஃபேக்டர்ன போது அவங்க கிட்ட ஆல்ரெடி பிக் மேனும் இருக்கான போது why would they ask for AD in a trade with Donovan Mitchell? இல்லை, எனக்கு அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 2 கார்ட் 2 சென்டர் லைன் அப் 2 சென்டர்னு சொல்ல முடியாது. மேபி நீ எவன் மோப்லி பவர் ஃபார்வர்டு கூட சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி உனக்கு டேரியஸ் கார்ட்லண்ட் இருக்கான், உனக்கு மிச்சலும் இருக்கான். ஸோ அந்த லைனப் வச்சுக்கிட்டு அவனுங்க லேக்கர்ஸ் எனக்கு தெரியல அந்த ட்ரேட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ப்ளஸ் அந்த ட்ரேட் ரூமர்ஸ் போகும்போது வந்து டியாஞ்சலோ ரசல் வந்து கீ பீஸாக இருந்தான் அந்த ட்ரேட் டாக்ஸில். அப்போது வந்து டியாஞ்சலோ ரசலுக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சு. ஏன்னா அவன் நல்லா ஷூட் பண்ணிட்டு இருந்தான். அந்த டிஜான்டே முரே ட்ரேடே வந்து ஆல்மோஸ்ட் ஓவராக இருந்துச்சு. டியாஞ்சலோ ரசல் வச்சே நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தானுங்க. இப்போது லைக் நோபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் டியாஞ்சலோ ரசல். ஏன்னா அவன் சேலரியே வந்து ஐ திங்க் $20 million per year. ஸோ நீ அந்த கான்ட்ராக்ட் உனக்கு வேஸ்ட் தான். நீ லைக் ஹீ பேர்லி பிளேஸ் லைக் $5 million பிளேயர் தான். இப்போது நீ வந்து ரசலுக்கு வந்து நீ $20 million நீ கொடுத்து அவன் கான்ட்ராக்டை வாங்கி நீ ட்ரேட் பண்ணுறது வந்து அது எந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குமே இப்போ ஒரு பேட் மூவ் தான். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஐ திங்க் லேக்கர்ஸ் வில் ப்ளோ இட் அப். ஸோ லெப்ரான் வந்து ஏன்னா ஆல்ரெடி வாரியர்ஸ் அந்த ட்ரேட் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு லெப்ரான்னு. அப்புறம் நிக்ஸ் அது போயிட்டு இருந்துச்சு, நிக்ஸுக்கு போயிடுவான் இல்லை கிளீவ்லண்ட் போவான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் லெப்ரான் டு லீவ் லேக்கர்ஸ் அண்ட் ஜாயின் go to a team in East or maybe Warriors or something else in the West. எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட்லி ஈஸ்டில் தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறையா ரூமர்ஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா he might go to Cleveland and finish his career where he startedன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கிளீவ்லாண்டில் இப்போது லெப்ரானை கிளீவ்லாண்டே திருப்பி பையின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஏபிள் ரோல் பிளேயர்ஸ் ஆர் பெஞ்ச் பீசஸ் வந்து லேக்கர்ஸ் will ask in return along with draft picks வர. ஸோ அந்த draft pick வச்சு ப்ராபப்ளி அவங்க ஒரு ஃபியூச்சர் ஸ்டாரை வந்து டிராஃப்ட்லேருந்து எடுக்கலான்ற ஐடியாவில் கூட லேக்கர்ஸ் போகலாம். ஏன்னா டெஃபினட்டாக இந்த ராஸ்டரை வச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி திருப்பிலாம் வந்து பிளே ஆஃபில் வந்து கண்ணை மூடிட்டு வர்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ கிளீவ்லாண்ட் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி லெப்ரான் வில் கோ தேர். ஏன்னா இப்போது லெப்ரான் அங்கே போகிறான் அப்படிங்கும்போது பிரானியை வந்து கிளீவ்லாண்ட் டிராஃப்ட் பண்ணுறோன்னு ப்ராமிஸ் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிளீவ்லாண்ட் வந்து சாம்பியன்ஷிப் கண்டெண்டர் லெவலில் இல்லை. பிளே ஆஃப்க்கு கன்சிஸ்டண்ட்டாக போகிற டீமே தவிர ஒரு சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்னா அவங்களை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா பாஸ்டன் பக்ஸ் அவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி ஈஸ்ட்ல வந்து எப்பவுமே கண்டெண்டர்ஸ் இருக்கிறவங்க. மயாமி ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க கோச்னாலே அவங்க எப்பவுமே அந்த லெவலில் இருக்காங்க. ஸோ இந்த 3 டீம்ஸை தாண்டி இப்போ ஆர்லாண்டோ இந்த இயர் வந்து தே ஆர் கெட்டிங் பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க நெக்ஸ்ட் இயர் ப்ராபப்ளி 2-3 வெட்டரன்ஸை உள்ள ஆட் பண்ணி அவங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அவங்க டீம்ன போது. இந்தியானா இருக்கட்டும், நிக்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்களெல்லாம் தாண்டி கிளீவ்லாண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் பிளே ஆஃப் கண்டெண்டராக எமர்ஜ் ஆகும்னு எனக்கு தோணலை. ஸோ அப்படி இருக்கும்போது பிரானை வந்து அவங்க ட்ரேடில் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக பிரானியை நாங்கள் டிராஃப்ட் பண்ணுறோன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ண நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ டிராஃப்டில் பிரானியை எடுத்தாங்க அப்படின்னா பிரான் கண்டிப்பாக அங்கே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் தட் ஹி கீப்ஸ் ஆன் சேயிங் இஸ் என்னோட சன்னோட கண்டிப்பாக ஒரு சீசனாவது நான் ஆடணும் அப்படின்ட்டு. ஸோ எந்த டீம் அவனுக்கு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுதோ அந்த டீம் கண்டிப்பாக போயிடுவேன்றதை நிறையா வாட்டி இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கான். ஏன்னா he has established himself, எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டான். there is nothing for him. he is obviously still the one of the biggest faces of the league வேற 40 years ஆனாலும். ஸோ ஆன் கோர்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் எய்ம்னு அவனுக்கு எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஹஸ் டன் எவ்ரிதிங்கிறதுனால அவனோட ஒன்லி எய்ம் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் பிளேயிங் வித் சன். ஸோ இஃப் கிளீவ்லாண்ட் இஸ் ஓகே டு ப்ராமிஸ் தட் தே வில் டேக் பிரான் இன் த டிராஃப்ட்னா கண்டிப்பாக ஹில் கோ தேர். அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிக்ஸ். ஏன்னா ஈஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமை தவிர அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் வேற ஏதாவது டீம் போகிறது டஸ் நாட் மேக் சென்ஸ் ஆல்சோ. ஏன்னா இந்த 2 டீம் தான் கொஞ்சம் சென்சிபிளாக இருக்குது. ஏன்னா லேக்கர்ஸ் ஆல்சோ வில் கெட் சம்திங் இன் ரிட்டர்ன். பிகாஸ் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்பாங்க. இந்த 2 டீம் தான்
they are getting something. At the same time, they can provide something that Lakers wants. So Cleveland. நான் கிளீவ்லண்ட் நிக்ஸ் இல்லாட்டி ஹீட் மூணுத்தில் ஏதாவது ஒன்று போக சான்ஸ் இருக்குன்னு தான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ரூமர்ஸ் வந்து என்ன வந்துச்சுன்னா, ஆர்லாண்டோவோட ஓனர்ஸு அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து யூட்டா இல்லை கிளீவ்லண்டோட ஹோம் கேம்ஸில் நிறைய வர ஆரம்பித்தாங்க ரெகுலர் சீசனில். ஸோ அது வந்து ப்ராபப்ளி டானோன் மிட்சல் வந்து ஆர்லாண்டோவுக்கு ஆஃப் சீசனில் ட்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி கிளே தாம்சனை வந்து ஆர்லாண்டோவுக்கு வாங்கலாம் அப்படின்ற மாரி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா ஆர்லாண்டோ இப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு பிளே ஆஃப்க்கு உள்ள பிக்சர் உள்ள வர்றதால அவங்களுமே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் லேண்ட் பண்ணும். ஏன்னா அவங்ககிட்ட லைக் ஆப்வியஸ்லி எல்லா ஆசட்ஸும் இருக்கும், அவங்களுக்கு டிராஃப்ட் ஆசட்ஸ் இருக்குது, யங் பிளேயர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஆர்லாண்டோவும் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசனில் அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். தவிர அப்படின்னா வந்து அப்போ அவங்களோட ரீபில்ட் மோஸ்ட்லி வில் சென்டர் அரவுண்ட் ஏடி. ஏன்னா லெப்ரானை வந்து நான் நிறைய வந்து நான் லேக்கர் ஸ்பேசஸில் படித்தேன், ரெடிட்டில் படித்தேன். தே டோன்ட் வாண்ட் டு பில்ட் அரவுண்ட் ஏடி மோஸ்ட் ப்ராப்ளி. ஏன்னா லெப்ரான் இஸ் த ஒன் ஹூ காட் ஏடி டு எல்ஏ. ஸோ ஒன்ஸ் லெப்ரான் போயிட்டான்னா அது ஆப்வியஸ்லி ரீபில்ட் தான். ஏன்னா லேக்கர்ஸ் வந்து உனக்கு வாரியர்ஸ் மாதிரி இல்லாட்டி உனக்கு வந்து நகெட்ஸ் மாதிரி பக்ஸ் மாதிரி வந்து உனக்கு ஹோம் க்ரோன் டேலண்ட்டை க்ரோ பண்ணுற டீம்லாம் கிடையாது. லேக்கர்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் டெஸ்டினேஷன். ஸோ ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்கான்னா இ கோஸ் டு எல்ஏ ஆப்வியஸ்லி உனக்கு லாஸ் ஏஞ்சலஸ் லைஃபு, உனக்கு அந்த செலிப்ரிட்டி லைஃப் ஸ்டைல் இருக்கும், உனக்கு எல்லாமே ரேப்பர்ஸு அது இதுன்னு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீ வந்து ஹாலிவுட்டில் இருப்ப, மீடியாலாம் உன்னை பற்றி பேசிகிட்டே இருக்கும், உனக்கு அந்த எலீட் சர்க்கிளில் நீ ஒரு மெம்பராக இருப்ப, உனக்கு அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஸோ பீயிங் அ லேக்கர் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பேஸ்கெட் பால். ஸோ உனக்கு பேஸ்கெட் பால் தவிர உனக்கு ஒரு பயங்கர ஒரு லைஃப் ஸ்டைல். ஏன்னா ஆஸ்டன் ரீவ்ஸை வந்து நீ ஹார்னட்ஸில் போட்டினா யாருமே மதிக்க மாட்டானுங்க அவனை. டியாஞ்சலோ ரசலும் அதே தான். நீ அவனை ஹார்னட்ஸோ இல்லை பெலிகன்ஸோ இந்தமாரி ஒரு ஸ்மால் மார்க்கெட் டீமில் போட்டினா லைக் நோபடி கிவ்ஸ் அ ஃபக் அபவுட் தம். நீ லேக்கர்ஸ் மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் டீமில் போகிறதால தான் வந்து டியாஞ்சலோ ரசலுக்கும் சரி ஆஸ்டன் ரீவ்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து அந்த ஹைப்பு அந்த பேர் இருக்கிறது. அதனால தான் உனக்கு கான்ட்ராக்ட் வந்து மேக்ஸ் கான்ட்ராக்ட்லாம் டிமாண்ட் பண்ணுறானுங்க அந்த மார்க்கெட்டில் அவன் விளாட்றதால தான். ஸோ ஒன்ஸ் லெப்ரான் லீவ்ஸ் அவங்க வந்து ரீபில்ட் தான். ஸோ தே வில் க்ரோ ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ நீ டிராஃப்ட் பிக்ஸ் எடுத்து ரீபில்ட் பண்ணி அது மாதிரி தான். ஏன்னா லெப்ரான் போயிட்டானாலும் ஏடியும் கண்டிப்பாக வந்து ட்ரேட் ரிக்வெஸ்ட் கொடுப்பான். ஸோ ஏடியை ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாரியர்ஸ் கூட ட்ரேட் பண்ணலாம் ஏடியை. ஏன்னா உங்களுக்கு பிக் மேன் தான் தேவை. ஸோ வாரியர்ஸ் ஏடியை வாங்கினா கூட ரோல் பிளேயர்ஸ் அப்படி இப்படி நீ ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நீ திருப்பி மற்ற டீம்ஸுக்கிட்டேருந்து உன் ட்ரேட் அசட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு டிராஃப்ட்லேயும் சரி இல்லாட்டி யங் ரோல் பிளேயர்ஸ்லையும் சரி வாங்கி நீ டார்வின் ஹேமை ஃபயர் பண்ணி நீ ரீபில்ட் தான் நீ போவோம். ஸோ லேக்கர்ஸ்க்கு வந்து ரியலிஸ்டிக் சொல்யூஷன் அதுதான் லெப்ரான் வந்து ட்ரேட் ரெக்வஸ்ட் பண்ணான். ஏன்னா ஏடியை சென்டர் பண்ணி ஏடியை நம்பர் 1 ஆப்ஷனாக வச்சு ரீபில்ட் பண்ணுற அளவுக்கு அவன் அந்த எலீட் டியர் 1 சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஏடி இஸ் அ குட் பிளேயர், ஈஸ் அன் ஆல் ஸ்டார், டிபிஓவை எல்லாம் இருந்தாலுமே சரி இஸ் நாட் த டாப் 3 பிளேயர் இன் த வேர்ல்டு. ஸோ அந்த டிபெண்டபிள் நம்பர் 2 ஆப்ஷன் கண்டிப்பாக. பட் நம்பர் 1ங்கிறது சில கேம்ஸ் தானே தவிர ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் கிடையாது கண்டிப்பாக. நீ ஏடியை வந்து நம்பர் 1 ஆப்ஷனாக வச்சு யூ கேனாட் டேக் அகெயின்ஸ்ட் யோகிச் ஆர் எம்பிட் கூட ப்ராப்ளம் உனக்கு சான்ஸ் இருக்குது. யோகிச் யானிஸ் இந்த மாதிரி நீ ஒரு சாம்பியன்ஷிப் அடித்த பிளேயர்ஸ் கிட்ட இந்த பிரைம் நீ 1-on-1 போய் ஜெயிக்கிறது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ ஹானஸ்டா சொல்ல போனா இந்த இயர் சபோனிஸே ஓன் பண்ணலாம் நிறைய மேட்சஸ் ஏடியா. ஸோ அதுக்கு சான்ஸே கிடையாது. மேட்ச் அப்லாம் சான்ஸே இல்லை. கண்டிப்பாக லெப்ரான் போச்சுன்னா இவங்க ரீபில்ட் மோட் தான். ஸோ லேக்கர்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு irrelevant-ஆ தான் இருப்பாங்க. அந்த கோபி கிளம்புனதுக்கப்புறம் அந்த ஒரு 5 years எப்படி இருந்தாங்க லேக்கர்ஸ், ஸோ அந்த இதுக்கு தான் வரும். எல்லாரும் மெயினாக ப்ளேம் பண்ணுறது என்னன்னா வந்து ஓனர்ஷிப்பை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. ஏன்னா ராப் பெலின்கா அந்த ஜீனி பஸ் எல்லாருமே இவங்க எல்லாமே அந்த நெப்போ கிட்ஸ் இல்லை. ஸோ அவங்க அப்பா பில்ட் பண்ண லெகசி தானே இது. ஸோ அந்த ஜீனி பஸ்ஸோட அப்பா வந்து அவ்வளோ வருஷமாக வந்து அந்த இதை வந்து ஏன்னா ஒன்றுமே இல்லாத லேக்கர்ஸ் டீமை வந்து அந்த ஜெரி வெஸ்ட் டைம்லையும் சரி ஸோ அந்த கரீம் மேஜிக் கரீம் ஷோ டைம் லேக்கர்ஸ் அந்த ஏராவும் சரி கோபி ஷாக் ஏராவும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அப்பா வந்து அந்த பில்ட் பண்ண லெகசி அந்த சாம்பியன்ஷிப்ஸ்லாம். ஸோ இது வந்து பேசிக்லி ஜீனி பஸ் ப்ராப்ளி பண்ண ஒரே நல்ல மூவ் என்னன்னா லெப்ரானை சைன் பண்ணது தான். ஸோ அந்த லெப்ரான் இந்த ஏடிஆரால் தே வான் 1 ship.
பேக் டு பேக் ஸ்வீப்ஸ். அப்புறம் ஐ திங்க் இந்த வெஸ்ட்ப்ரூக் டைமில் ஒரு பிளே ஆஃப் ரன்னே மிஸ் பண்ணாங்களா அவங்க 11th சீடோ இருந்தாங்க, பிளேயினே மிஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக, பிளேயின் மிஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸிட். ஸோ இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஆமாம், ஒரு 20ல் வந்து சிப்பு, அதுதான் அவங்க அச்சீவ்மெண்ட். 21ல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபீனிக்ஸு, 22ல் பிளே ஆஃப் பிளேயினே மிஸ் பண்ணாங்க, 23ல வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல ஸ்வீப், திருப்பி இது ஆல்மோஸ்ட் ஸ்வீப் தான். ஸோ ரெண்டு ஸ்வீப்லாம் வந்து நீ லேக்கர்ஸ் ஓட லெகசியும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும், லெப்ரானுக்கும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். இதுக்கப்புறமே வந்து நீ சூப்பர் ஸ்டார், நீ டவுன் மிச்சல் ட்ரே எங்கெல்லாம் வாங்கி நீ ரன் போகிறதெல்லாம் ரியலிஸ்டிக்கே கிடையாது, சான்ஸே கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு லெப்ரான் அதுக்கு நல்ல ஒரு கண்டென்டிங் டீமுக்கு இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டா பெஸ்ட்டு. ஒரு ஒரு மயமி ஹீட் மாதிரியோ இல்லை நிக்ஸ் மாதிரி யங்காக இருக்கிற டீமு, இல்லை கிளீவ்லேண்ட், இல்லாட்டி மேபி வாரியர்ஸ். இஃப் வாரியர்ஸ் வாண்ட் டு ஹேவ் தட் ஃபைனல் சீசன் ஆஃப் லெப்ரான் அண்ட் ஸ்டெஃப் அந்த மாதிரி நீங்கள் சும்மா, ஏன்னா உனக்கு வாரியர்ஸ்க்கு வந்து லெப்ரான் வரதில் ஒரே பாசிட்டிவ் என்னன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா மீடியா அட்டென்ஷன் ப்ளஸ் உனக்கு வந்து மூவ்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், உனக்கு நிறைய சைனிங் நடக்கும், உனக்கு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஆப்வியஸ்லி உன் லாக்கர் ரூம் கல்ச்சர்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இப்போ இருக்கிற மாரி உனக்கு அந்த பாசிட்டிவ் கல்ச்சர் இருக்குமான்னு எனக்கு தெரியல லெப்ரான் வந்தால். பட் உன் டீமில் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்காது. அது மட்டும்தான் வந்து வாரியர்ஸ்டா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன லெப்ரான் வர்றதுலன்னா, என்னை பொறுத்தவரையும் இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா அந்த கேடியோட எறால நல்லா ஸ்டெஃப் கேடி, கிளே, ட்ரேமான், இகுடாலான்னு ஒரு 5 ஆல் ஸ்டார்ஸ் வச்சு பயங்கரமாக டாமினேட் பண்ணதுனால ஹானஸ்ட்லி நிறைய பேர் வந்து தே டோன்ட் ஈவன் வாண்ட் டு கம் டு வாரியர்ஸ். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் டெஸ்டினேஷன்ல அது பயங்கரமா பிளாக் ஆயிடுச்சு. ஏன்னா தே ஆர் டயர்ட் ஆஃப் வாரியர்ஸ் கோயிங் ஆன் அ ரன் ஃபார் அ லாங் டைம். ஏன்னா 15லேருந்து 20 வரையும் ஒரு 5 இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக ஃபைனல்ஸ் வந்ததுனால தே ஆர் பேசிக்கலி டயர்ட் ஆஃப் த டீம். ஸோ ஃப்ரீ ஏஜென்ட்ஸ் பார்த்தா தே வுட் நாட் வாண்ட் டு கோங்கிறத விட தே டோன்ட் see it as a championship contending area anymore. ஏன்னா they might definitely come want to play with ஸ்டெஃப்னாலும் இஸ் ஸ்டெஃப் ரெடி டு டேக் த டீம் ஆஸ் அ நம்பர் 1 ஆப்ஷன்றதை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஃப்ரீ ஏஜென்ட்ஸ் வர்றது யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் பிளாக்கான டெஸ்டினேஷன் மாதிரி வாரியர்ஸை கன்சிடர் பண்ணும்போது இப்போ பிரான் வரான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஃப்ரீ ஏஜென்ட் டெஸ்டினேஷனாக திருப்பி ஓப்பன் அப் ஆகும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். பட் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டெஃப் அண்ட் லெப்ரான் திருப்பி தே போத் ஆர் கோல்டு. உனக்கு வந்து அகெயின் இந்த ஏரி கேஸ் தான் உனக்கு இங்கே திருப்பி அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி போட்டான் அப்படிங்கும்போது ஸ்டெஃப் ப்ராபப்ளி இஸ் அ பெட்டர் பிளேயர் தேன் ஏடி எனி டேனாலும் அதே ஏஜ் ஃபேக்டர்ங்கிறது திருப்பி கிக் இன் ஆகுது. ஸோ உனக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, திருப்பி ஃபட்டிக் ஆகும், திருப்பி இதே சுச்சுவேஷன் தான். லெப்ரான் ஸ்டில் கண்டினியூஸ் டு ஸ்டே இன் வெஸ்ட்ன்றதுனால திருப்பி ஹேஸ் டு கோ த்ரூ யோகிச். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரின்ஸ் அண்ட் ரிப்பீட் வித் அ டிஃப்ரெண்ட் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ வரலாம் ஜஸ்ட் ஃபார் த வைப்ஸ். ஏன்னா ஸ்டெஃப் அண்ட் லெப்ரான் 2 பேரும் சேர்ந்து ஆடுறது வந்து ஆப்வியஸ்லி மீடியா அட்டென்ஷன் கண்டிப்பா. எல்லா கேம்ஸும் மோஸ்ட்லி தே வில் டெஃபினெட்லி பி ஹேவிங் த மோஸ்ட் நேஷனல் கேம்ஸ், நிறைய டெலிவைஸ்ட் கேம்ஸ் இருக்கும், டிக்கெட் பிரைசஸ், வியூவர்ஷிப். ஸோ மேனேஜ்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல தே வில் see it as a profit. ஏன்னா உங்களுக்கு எல்லா கேம்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்க்கு வந்து எல்லாமே எல்லா கேம்ஸையும் செல் அவுட் பண்ணுவாங்க, ஜெர்சி சேல்ஸ் பயங்கரமா இருக்கும், எல்லாமே இருக்கும்னாலும் ரியலிஸ்டிக்கா டீம் சிப்புக்கு கண்டென்ட் பண்ணாது. அது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா ஒன்னும் உனக்கு சிப்புக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணணும், இல்ல ப்ராஃபிட் பேஸ்ல நீ பார்க்கணும். ஸோ நீ ஸ்டெஃப் பிரானை இறக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் 41 இயர் ஓல்டு, ஒருத்தர் 37 இயர் ஓல்டுன்ன போது நீ ஜஸ்ட் ஒரு வைப்ஸுக்காகவும் ப்ராஃபிட்டுக்காகவும் தான் வச்சுக்கணுமே தவிர யூ ஷுட் டெஃபினெட்லி ரூல் அவுட் த ஃபேக்ட் தட் யூ கேன் நாட் கண்டென்ட். அதை நீ முன்னாடியே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் பிரான் அக்செப்ட் பண்ணிப்பானா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா பிரான் would still want to compete for a championship. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாரியர்ஸ்க்கு பெட்டர் ஃபிட் வந்து லெப்ரானோட ஏடி கண்டிப்பாக இன்னும் ஒரு பெட்டர் ஃபிட்டாக இருப்பான் வாரியர்ஸ்க்கு. ஏன்னா உனக்கு வாரியர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல நானே யோசிப்பேன் அப்படின்னா வந்து ஸ்டெஃப் வந்து he can still play as a number 1 option at least for 1 year or 2 years. பட் இந்த இயருமே இருக்கட்டும் போன இயருமே இருக்கட்டும் அவனுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஒரு டிபெண்டபிள் நம்பர் 2 இல்லவே இல்லை. ஸோ எல்லா கேமும் பார்த்தா ஸ்டெஃப் மட்டும் தான் கேரி பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுச்சு போன இயர். இந்த இயரும் அதே கேஸ் தான். பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா 2022ல ஆண்ட்ரூ விகின்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் நம்பர் 2 ப்ளே பண்ணுது. லாஸ்ட் இயர் பர்சனல் இஷ்யூஸ் 40+ கேம்ஸ் மிஸ்டு. இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா ஜி லீகோட ஒஸ்டா இருந்தாங்க அவனும் கிளேவும். ஸோ அவங்களுக்கு அந்த டிபெண்டபிள் நம்பர் 2 ஸ்டெஃபுக்கு இல்லாததான் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா பிகர் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ இப்போ ஏடி மாதிரி ஒரு டிபெண்டபிள் நம்பர் 2 டீம்ல வராங்கும் போது ஸ்டெஃபுக்குமே வந்து he can afford to rest a lot more. ஏன்னா 37 இயர் ஓல்டுங்கும் போது திருப்பி ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஒரு டீமை கேரி பண்ணோன்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு டெஃபினட் கன்சிஸ்டன்ட் நம்பர் 2 இருந்தா ஸ்டெஃப் கேன் ஆல்சோ ஹேவ் எனஃப் ரெஸ்ட் so that he can do his job.
ஸோ ஏடி மாதிரி ஒரு நம்பர் 2 பிளேயர் வாங்குறது வந்து வயபிள் ட்ரேட், அட் த சேம் டைம் ஒர்க் ஆகக்கூடிய ட்ரேட். சும்மா வைப்ஸுக்காக ட்ரேட் பண்ணுறதுன்னு ட்ரேட் பண்ணலாம் பிரானன்னாலும் அது வந்து உன் டீமில் ஃபிட் ஆகுமா, அது உன்னோட மெயின் சூப்பர் ஸ்டாருக்கு அது காம்ப்ளிமெண்ட் பீஸாக இருக்குமான்னு பார்க்கணும். அது வந்து என்ன கேட்டால் பிரான் கிடையாது, பட் டெஃபினெட்லி ஏடி. ஸோ பார்ப்போம். ஆமாம், இந்த ஆஃப் சீசனில் லைக் ஆப்வியஸ்லி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நிறைய எனக்கு தெரிஞ்சு கேடி, சன்ஸ், லெப்ரான், லேக்கர்ஸ், வாரியர்ஸ், கிளே தாம்சன் அந்த அந்த டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதா அது இருக்குது. ஸோ செல்டிக்ஸ் சூப்பர் டீம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி இந்த ஆஃப் சீசன் நிறைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. பட் பார்ப்போம், இந்த பிளே ஆஃப்ஸ் முடிச்சா தான் நமக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் நமக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜேலன் பிரவுன், ஜேசன் டேட்டம்ல கண்டிப்பாக தே வில் கிவ் அப் ஒன் இஃப் தே ஆர் நாட் வின்னிங் அ டைட்டில் தான். ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் டைட்டில் தான் அவங்க சீலிங். இதுக்கு மேலே வந்துட்டு ஃபைனல்ஸ் போகிறது, நல்ல டாமினன்ட் ரன் கொடுக்கறதுலாம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாவே இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இல்ல செல்டிக்ஸ் வந்து ஈவன் தோ இஃப் தே மேக் இட் டு தி ஃபைனல்ஸ் ஐ டோன்ட் திங்க் அவங்க நகட்ஸ் ஜெயிக்கிறது சான்ஸே இல்லடா. நகட்ஸ் வந்து செல்டிக்ஸ் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரெகுலர் சீசன்லேயே வந்து 0-2 அது நகட்ஸ் 2 கேமே பேக் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஜிம்மி பட்லர், டெரி ரோசியர் இல்லாத ஒரு ஜி லீக் ஹீட் டீமுக்கிட்டே வந்து நீ ஒரு ஹோம் கேம் நீ ட்ராப் பண்ணுற. அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் பிளே ஆஃப் ஹையர் 26 ஏதோ ஷூட் பண்ணாங்க நினைக்கிறேன், 26 23. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமுக்கிட்டே வந்து மென்டலி வீக் செல்டிக்ஸ் பேசிக்லி. ஸோ ஜேசன் டேட்டமும் ஜேலன் ப்ரவுன் கூட ஓகே, டேட்டம் வந்து யூ ஆர் த கார்னர் ஸ்டோன், அந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபேஸே நீ தான். நீ 4th குவார்ட்டரில் வந்து நீ ஷார்ட்ஸ் எடுக்க மாட்டேற, நீ பேஸ்கெட் அட்டாக் பண்ண மாட்டேற, நீ எதுவுமே பண்ண மாட்டேற. டெரிக் ஒயிட் கிட்ட நீ பாஸ் பண்ணிட்டு நீ சும்மா இருக்க. ஸோ உன்னோட மெயின் நம்பர் 1 பிளேயரு அந்த மாதிரி ஹோம் கேமில் ஒரு பிளே ஆஃப் சீரீஸில் அவ்வளோ பேசிவாக இருக்கான், ரோல் பிளேயர்ஸை டிபெண்ட் ஆகிருக்கான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது பேசிக்லி அதே தான். லெப்ரான், ஏடி இருக்காங்க, ஏடி ஷார்ட்ஸ் எடுக்காமல் டியூவில் விட்ட கொடுக்குறான்ல, அதே தான். ஸோ அது ஐ திங்க் செல்டிக்ஸ் வந்து ஃபைனல்ஸ் போனால் கூட சான்ஸே இல்லை. நகட்ஸ் ஃபைனல்ஸ்ல இருந்துச்சுன்னா சான்ஸ் இல்ல. மேட்ச் பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா செல்டிக்ஸ் நிறைய 3 பாயிண்ட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ற டீம். ஸோ அவங்க ஹாட்டா இருக்கிற கேம்ஸ் பார்த்தா தே வில் ப்ராபபிலி ப்ளோ அவுட் த டீம். ஆமா, ஆனா அவங்களுக்கு ஷூட்டிங் சரியா இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி. நம்ம சொன்ன மாதிரி டேட்டம் வந்து கார்னர்ல போய் நின்றுட்டு டெரிக் ஒயிட்டையோ இல்லை ட்ரூ ஹாலிடேயோ அஃபென்ஸ் ரன் பண்ண வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஜேலன் ப்ரௌனையோ ஓவரா டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா இருக்கட்டும், அவனோட ஆப்ஷன்ஸ் வந்து 3 பாயிண்ட் ஷூட்டிங் அவங்களுக்கு நல்லா போல அப்படின்னா அவங்களோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட் ஆயிடுது. ஆனா அதே நகட்ஸ்ல தான் அவங்களுக்கு 3 பாயிண்ட் ஷூட்டிங் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால தே வில் ப்ராபபிலி பாஸ் செல்டிக்ஸ். இல்ல போன கேம்ல வந்து செல்டிக்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளோ என்னன்னா பிளே ஆஃப் ட்ரூ ஹாலிடே யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கிறிஸ்டாப் போர்சிங்கஸையும் வந்து ஹேக் பண்ணிட்டான் பேம். ஸோ கிறிஸ்டாப் போர்சிங்கஸ் தான் வந்து இவனுங்க ஒரு ஒரு செல்டிக்ஸ் ஆஃபென்ஸோட ஒரு எக்ஸ் ஃபேக்டர். போர்சிங்கஸை வந்து நம்ம வந்து ஏன்னா ஹீஸ் அ பிக் மேன் ஹூ கேன் ஷூட் அண்ட் ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் வச்சுட்டு இவன் தான் நம்ம எக்ஸ் ஃபேக்டர், இவனை வச்சுட்டு தான் நம்ம பிளே ஆஃபில் டீப் ரன் போவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் போர்சிங்கஸ் எவ்வளோ சீரீஸ் ஆடி இருக்கான் பிளே ஆஃபில்? ஒரு சீரீஸும் என்னமோ தான் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன், லூக்கா கூட 2020 ஏதோ. ஸோ உனக்கு அந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பிளேயர் ப்ளஸ் உனக்கு இன்ஜுரி ஹிஸ்ட்ரி வேறு இருக்குது. இந்த மாதிரி பிளேயரை வந்து நீ எக்ஸ் ஃபேக்டராக வச்சுட்டு நீ நகட்ஸ் கிட்ட போய் நீ டேக் ஆன் பண்ணுறதுலாம் வந்து பாசிபிளே கிடையாது. அவங்க தே ஆர் எ வெரி குட் ரெகுலர் சீசன் டீம். செல்டிக்ஸ் 62 அந்த ரெக்கார்டு எல்லாமே லைக் பர்ஃபெக்ட்லி குட் ஃபார் ரெகுலர் சீசன். பட் பிளே ஆஃப் பேஸ்கெட் பாலில் யுவர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆர் நாட் மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் ஐ திங்க் ஜோ மசூலா இஸ் அன் ஓவர் ரேட்டட் கோச். ஸோ மசூலா வந்து ஸ்போ வந்து பேசிக்லி இஸ் இஸ் ரன்னிங் சர்க்கிள்ஸ் அரௌண்ட். மசூலாவோட கோச்சிங் நீ பார்த்தீங்கன்னா அப்படியே மைக் பூடன்ஹோசர் மாதிரி தான் இருக்குது. பிளே ஆஃபில் வந்து உனக்கு டைம் அவுட்ஸ் கால் பண்ணாமல் ஒரு டிஃபென்சிவ் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே மாற்றாமல் அஃபென்ஸ் பார். நீ செல்டிக்ஸோட லாஸ்ட் கிளட்ச் அஃபென்ஸ் பார்த்தினாலே பால் வந்து டேட்டம் கையில் போகும், ஒன்றுமே இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு 101 ஸ்கோர் இப்படி இருக்குது டை கேமு. ஸோ 30 செகண்ட்ஸ் இருக்குன்னா செல்டிக்ஸோட கிளட்ச் அஃபென்ஸ் இதுதான். கிவ் த பால் டு ஜேசன் டேட்டம் வந்து ஆஃப் கோர்ட்லேருந்து ட்ரிபிள் பண்ணிட்டு வந்து ஒரு கோபி மாதிரி ஒரு ஃபேடவே பிரிக் பண்ணுவான், இல்லாட்டி ஒரு புல்லப் 3 எடுப்பான். அது போவே போகாது உள்ள. இது வரைக்கும் ஒரே ஒரு 3 தான் அவன் அந்த மாதிரி போட்டிருக்கான். ஸோ அவனோட கரியரில் அந்த அவன் அந்த மாரி கிளட்ச் அஃபென்ஸ்லாம் அவன் ஸ்கோர் பண்ணது உள்ளே போனதே கிடையாது.
ஸோ இது ஹைலி ப்ரிடிக்டபிள் வேற. நீ இந்த மாதிரி ஒரு அஃபென்சிவ் பிளான் எடுத்துகிட்டு போய் நீ டென்வர்கிட்ட போட்டினா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனு. ஸோ ஏன் கிளச்சில் வந்து அவன் ஆப்ரேட் பண்ணலன்னா வேர்ஸ்ட் கேஸ் வந்து ஜேலன் ப்ரௌன் ஆப்ரேட் பண்ணுறான் அப்படின்னாலுமே டீம்ஸ் வந்து மென்டலி வந்து ரொம்ப அஃப்ரைடாக இருக்க மாட்டாங்க. டேட்டம் கிட்டேயே இந்த ஆப்வியஸ்லி அவன் எப்படி பண்ண மாட்டான்ற ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் நம்பிக்கை இருந்தாலும் 24 செகண்ட் ஷார்ட் கிளாக்ல 20 to 22 செகண்ட்ஸ் ஃபுல்லாக ட்ரிபிள் பண்ணி டைமை ஓட்டிட்டு நீ லாக்அப் ஆயிட்டுன்னு உடனே டெரிக் ஒயிட் கிக் அவுட் பண்ணுறதோ இல்லை ஜுரு ஆல்டேக்கு கிக் அவுட் பண்ணுறதோ போட்டோன்னா அட் திஸ் பாயிண்ட் அவங்களுக்கு கிரனேட் தான். அவங்களும் த்ரோ தான் பண்ணுவாங்க. அது விழுந்தா நீ லக்கி, விழலைன்னா காலி. ஸோ நீ லக் பேஸ் பண்ணி ஃபைனல் பொசிஷனை வந்து ரன் பண்ணனா ஒரு ப்ராப்பர் கோச்டு வெல் ஆர்கனைஸ்டு டிஃபென்சிவ் டீம் கிட்டலாம் வேலைக்கே ஆகாது. நகட்ஸ் விடு, டிம்பர்வல்ஸ் மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டு டிஃபென்ஸ் கிட்டயே இந்த அஃபென்ஸ் ஒர்க் ஆகுதுன்ன போது சாம்பியன்ஷிப் வின் பண்ண டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கிட்டலாம் இதெல்லாம் கண்டிப்பாக எடுபடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் டீம் எதிராக நீ வந்து போகும்போது இன்ஃபேக்ட் அவங்க வந்து டேட்டம் ஐசோ பண்ணுறதை வெல்கம் பண்ணுவாங்க. ஃபைனல் பொசிஷனில் பால் மூமெண்ட் இருந்தால் தான் டெரிக் ஒயிட் ஓப்பனாக இருக்கும்போது ஷூட் பண்ணுறதோ இல்லை ட்ரூ ஹாலிடே ஷூட் பண்ணுறதோ டஃபர். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அவங்களுக்கு காட் பண்ண. பட் இப்போ டேட்டம் மட்டும் தான் ஐசோ பண்ண போகிறான் அப்படின்னா தாராளமாக பண்ணு அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கேசிபி இல்லைனா ஆரன் கார்டனை மேட்சப் பண்ணி விட்ருவாங்க அவங்களோட பெஸ்ட் ஒன் டிஃபெண்டர். நம்ம சொன்ன மாதிரி ஃபேட் அவே பண்ணி பிரேக் பண்ணுறதோ இல்லை 22 செகண்ட்ஸ் நல்லா ஓட்டிட்டு யார்கிட்டயா பாஸ் பண்ணுறதோ பண்ணுவாங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது நகட்ஸ்க்குலாம் வந்து டிஃபெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளட்ச் மென்டாலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிற சூப்பர் ஸ்டாரை வச்சுக்கிட்டு பாஸ்டன் கஷ்டம் தான். ஸோ தே வில் டெஃபினெட்லி லுக் டு மூவ் ஒன் ஆஃப் த வேலைக்கால கஷ்டம் பார்ப்போம். அதான் இந்த ஆஃப் சீசனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூவ்ஸ் நடக்கும். ஸோ பார்ப்போம் இந்த பிளே ஆஃப்ஸ் எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த வீக்கெண்ட் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ்லாம் பார்த்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் வேணால் நம்ம இன்னைக்கு 3 கேம் இருக்குது. நாளைக்கு இன்னைக்கு வந்து பக்ஸ் ஸ்பேசஸ் இருக்கு, அது டைடு 1-1. அதை தவிர வந்து கிளிப்பர்ஸ் மேப்ஸ் இருக்கு, அதுவும் டைடு 1-1. நாளைக்கு 2 செல்டிக் ஹீட்டு லேக்கர்ஸ் நகட்ஸோட ப்ராபப்ளி த எண்டிங் கேமு. அப்புறம் சண்டே ஆக்சுவலாக 4 கேம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வீக்கெண்ட் நமக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு நைட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேம் வந்து உல்ஸ் சன்ஸ். ஏன்னா உல்ஸ் வந்து 2-0. ஸோ இப்போ தே ஆர் கோயிங் பேக் டு சன்ஸ்ன்றதுனால இந்த கேம் வந்து எப்படியாவது வின் பண்ணுங்கிறது கண்டிப்பாக கேரியோட ஃபோக்கஸாக இருக்கும். ஏன்னா ஹோம் கேம். ஸோ ரோல் பிளேயர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது மிஸ் பண்ணா ப்ராபப்ளி உல்ஸ் சன்ஸும் வந்து லேக்கர்ஸ் நகர் சினாரியோக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் பார்க்கணும். கூல். அப்போ நம்ம இந்த எபிசோட முடிச்சுப்போம். உங்க தேங்க்யூ மெசேஜ் சொல்லிருங்க சுதர்சன். தேங்க்யூ மெசேஜ் வந்து நம்ம சேனல் ஓனர் தான் சொல்லுவாரு. யார் அது? நீதான் ப்ரோ. ஓகே, நீங்க இது வரைக்கும் கேட்டது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல இல்லை வேற ஏதாச்சும் நாங்கள் இமெயில் கொடுக்குறோம், கமெண்ட்ஸ்ல இமெயில் போடுறோம். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துன்னா இல்லைன்னா கெஸ்டா ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நாங்கள் கண்டிப்பா கான்டாக்ட்ல வரோம், பண்ணலாம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இந்த வீக்கெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு, நம்ம அதை பார்த்துட்டு F1 மயாமி ஜிபியும் இருக்கு, இந்த யூஎஸ்ல தான் நடக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பேசலாம். ஓகே, பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.